பதிவான கூடுதல் வாக்குகள் சொல்லும் செய்தி என்ன? யாருடைய வாக்கு யாருக்கு போகிறது? புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கூடுதல் வாக்குப்பதிவு சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். மாபெரும் ஜனநாயக திருவிழா கொண்டாடி முடித்தாயிற்று. புலி வருதுன்னு சொன்னாங்க, புலியும் வந்துருச்சு. அதோட முடிவுகள் எப்படி இருக்க போகுது? அதீதமான வாக்குப்பதிவு அப்படின்றது ஒரு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. உண்மையிலேயே அதீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கா? அப்படி பதிவாகி இருக்க வாக்குகள் அப்படின்றது யாருக்கு சாதகமா இருக்கும்? யாருடைய வாக்குகளை யார் பிரிக்கிறாங்க? அந்த ஓட்டர் டர்ன் அவுட் கூடுதல் வாக்குப்பதிவு என்ன செய்தியை சொல்ல போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மோடு நிகழ்ச்சியில் திரு சுமன் சி ராமன் அவர்கள், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம். திரு பொன் வசந்த், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். திரு தமிழரசு பிரபாகர், பத்திரிகையாளர். வணக்கம். 3 பேர் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால என்னோட பேசிக் கொஸ்டினே கடந்த முறை 2021 76.06% ஓட்டு டர்ன் அவுட் ஆயிருக்கு. இந்த முறை 2026 85.15%. இது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதீதமான டர்ன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையா? முதல்ல 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் நடந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம், இப்படி 3-4 லட்சம் இப்படி அப்படி வச்சுக்கலாம், சுமார் வாக்குகள் நீக்கப்பட்டன. இந்த நீக்கப்பட்ட வாக்குகளினால் டினாமினேட்டர் குறையுது. 6.3 கிட்டத்தட்ட 5.7 கோடியாக, எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 5.7 crore ஓட்டர்ஸுக்கு வருது. ஸோ இப்போ அந்த 5.7 சென்ற முறை 4.59 கோடி மக்கள் வாக்களித்தார்கள் 21. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது 73-74 அந்த சதவீதம் வருது. இந்த வாட்டி அதே 4.59 கோடி வாக்களித்திருந்தால் அது 81.3% வந்திருக்கும். ஸோ அந்த 81 பாயிண்ட் சம்திங் வர வரைக்கும் ஒன்லி எஸ்ஐஆர் எஃபெக்ட். ஸோ நமக்கு கூடுதலாக வந்திருக்குன்னு பார்த்ததுன்னா அந்த 81.25 85 வரைக்கும் வந்திருக்கு இல்லையா, அந்த 3.5% கூடுதல். அது ஏன் முக்கியமானது அப்படின்னு இப்போ 2 இருக்கு. இப்போ பழைய தேர்தலில் இதை விட அதிகமாக வந்திருக்குது. இப்போ நிறைய பேருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, 2006 2011 25 லட்சம் 30 லட்சம் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 46 லட்சம் வந்தது 2001. ஆனால் அதுல என்னன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் பெருசு. இப்போ எப்பவுமே இப்போ ஒரு 50% 60% போறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. 60 70 அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் பண்ணிடலாம். 70 80 அதை விட கஷ்டம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 92 to 95 or 98 போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் ஒரு சில வாக்காளர்கள் இருக்கவே மாட்டாங்க. எஸ்ஐஆரில் இப்போ என்னதான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஒரு 3-4% குளறுபடி இருக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு the higher you go, the more difficult to add voters. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 25 லட்சம், சுமார் 25-27 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ அது டோட்டலி இன்சிக்னிஃபிகண்டா என்றால் இல்லை. ஏன்னா நம்ம அசியூம் பண்ண வேண்டியது, போன வாட்டி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, எல்லாரும்னா நாட் த சேம் பர்சன், பட் போன வாட்டி வந்திருக்கிற எண்ணிக்கையும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை தாண்டியும் 25 லட்சம். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, மொத்தமா இருக்கிறதே மீதி இப்போ 4.86 கோடி வாக்காளர்கள் அளித்திருக்கிறார்கள்னா மொத்தமா இருக்கிறதே மீதி 84 லட்சம் தான். ஆமா. ஸோ இப்போ உங்களுக்கு 93% வந்துருச்சுன்னு வச்சுங்க, 5.25 கோடி 5.2 கோடி வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கிற மீதி டினாமினேட்டர் உங்களுக்கு கம்மி ஆகுது இல்ல. மீதி இருக்கிறது 30 லட்சமோ 40 லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. இப்போ இதை வழக்கமான ட்ரெண்டா பார்க்க முடியாது. இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லுமே போன 2001 48 லட்சம் வாக்குகள் இல்ல. வழக்கமான ட்ரெண்டை விட நான் இதுக்கு ஒரு ஸ்லைட் இம்பார்ட்டன்ஸ், பிகாஸ் இது கிரேடியன்ட். அதாவது தரையிலிருந்து ஒரு ஸ்லைட்டா ஏறுறது ஈஸி, ஆனா ஏற்கனவே ஒரு ஸ்டீப் ஹைட் இருக்கு, அங்கிருந்து இன்னும் மேலே ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இது ஒரு ரெவல்யூஷனரி டர்ன் அவுட்னு சொல்லலை. ஆனால் நிச்சயமாக அந்த 26 லட்சம் கூடுதல் வாக்காளர்கள் வந்தது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. 23 லட்சம் சில்லறை இருந்தது நினைக்கிறேன். ரைட். இது உங்களோட முதல் கருத்து. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், ஃபைனல் டாலிங்கிறது தேர்தல் ஆணையம் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா
நம்ம எல்லாமே ஏன்னா வந்து நம்ம இப்ப பழைய வரைக்கும் டேர்ன் அவுட் வச்சு 82%னா அதுல இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இவ்வளவு வாக்குகள் வந்திருக்குன்னு நமக்கு ஒரு கணிக்கிறோம். Yes. பட் பல முறை நம்ம பார்த்திருக்கோம் 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு ஒரு ஃபைனல் டேலி அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஃபிகர் என்னங்கிறது பார்க்கணும், அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட். திரு பொன் வசந்த், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மையிலே டர்ன் அவுட் அதிகமா இருக்கா இல்ல இப்ப சார் சொல்ற மாதிரி பெரிய சிக்னிபிகண்டா ஒன்றும் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நான் டாக்டர் சுமன் சொன்னதுல நிறைய உடன்படுறேன். ஆனா அவர் அந்த 23 லேக்கும் வந்து நம்ம அது ஒரு கேரிஸ் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்றாரு இல்லையா, நான் அதை கூட வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் அதை வந்து நம்ம இப்போ ரொம்ப உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் தேர்தல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. வந்தப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கன்க்ளூசிவாக சொல்கிறோம். ஏங்கிறதுக்கு நான் 2-3 காரணம் சொல்கிறேன். ஒன்று, இது கிட்டத்தட்ட முழுக்க என்னுடைய பார்வையில் வந்து எஸ்ஐஆர்னுடைய எஃபெக்ட் தான். இப்போ முழுக்க இல்ல வேற எந்த ஃபேக்டருமே இல்ல. இல்லை, இருக்குது. விஜயனுடைய ஃபேக்டர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கண் பார்வையில் நேற்று பார்க்குறப்ப நிறைய இளைஞர்கள், அதுவும் அவர் போடுற மாதிரி உடை அணிந்து விட்டு வந்து நிறைய பேர் இளைஞர்களை பார்க்க முடியுது, பெண்களை பார்க்க முடியுது, குடும்பமா வந்து கண்டிப்பா. ஸோ அதனால வந்து முன்ன இருந்ததை விட ஒரு சிறு இதுவான வாக்காளர்கள் வந்து அதிகமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, களத்திலிருந்து நிருபர்கள்ட்ட இருந்து நம்ம கேள்விப்பட்டதும் விஜய் ஃபேக்டர் வந்து உண்மையிலே எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸான டிஎம்கே ஏடிஎம்கேயை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால நேத்தைக்கு அவர்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து நமக்கு வர வேண்டிய வாக்குகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எதுவும் செதறாம ஷோரப் பண்ணி கொண்டு வந்துடணும். அந்த ஆட்டோ வச்சு ஆளை கூட்டு போய் இந்த வீட்டில இருந்து வந்துட்டாங்களா அந்த வீட்டில இருந்து வந்துட்டாங்களான்லாம் பார்த்து, குறிப்பாக கிராமப்புறங்கள்ல அங்கெல்லாம் வந்து கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது இரு கட்சிகளுமே குறிப்பா திமுக அதிகமாட்டு வந்து அவங்க நிறைய பேரை வந்து நேற்று அவங்களுக்கு ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். பட் கிட்டத்தட்ட அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சிறு வகையிலான இன்க்ரீஸுக்கு தான் உதவி இருக்கும். பெரும்பான்மையான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க டர்ன் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் ஒரு பெரிய இது இல்லை. இட் இஸ் பியூர்லி டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலத்தில் லோ பேஸ் எஃபெக்ட்டும்பாங்கல்ல, நம்ம கரெக்டாக 67-68 லட்சம் பேரை வந்து நம்ம நீக்கிட்டோம். அதிலிருந்து வந்து இப்போ ஒரு 23 லட்சம் பேர் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. நான் இதை வந்து பீகார் கூட வந்து நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பீகாரில் வந்து அவங்களுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் 5% தான் வந்து குறையுது எஸ்ஐஆரில். அதாவது 2025 எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அது எஸ்ஐஆருக்கு முன்னாடி 7.89 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 42 லட்சம் வாக்காளர்கள் வந்து குறையிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாக்கு பதிவு எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 70-80 லட்சம் வாக்குகள் வந்து இன் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல அதிகமா இதாகுது. 42 லட்சம் குறைஞ்சிட்டு 80 லட்சம் வாக்குகள் அதிகமா போலாகுது. தமிழ்நாட்டில் 68 லட்சம் குறைஞ்சிருக்கு, 23 லட்சம் தான் வந்து இங்க அதிகமா பதிவாயிருக்கு. பர்சன்டேஜ்ல பார்த்தா கூட அங்க எலக்ட்ரேட் சுருங்கின விதம் வந்து 5.32%. பீகார்ல வந்து அவங்களுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையுது. பட் அந்த போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து அதிகரிக்குது. 59%-இருந்து 70% போயிருது. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 11% குறைஞ்சிட்டு இப்போ ஒரு 12% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதை ஆஃப் செட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நமக்கு போக போக வரும். நிறைய மாவட்டங்கள்லையும் நிறைய தொகுதிகள்லையும் நமக்கு ஓவராலா 23 லட்சங்கிறது ஜாஸ்தியா இருந்தா கூட சென்னை உட்பட பல தொகுதிகளில் போன தடவை வாக்கு செலுத்தியவர்களை விட குறைவான எண்ணிக்கையில் இந்த முறை வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். நம்ம அது மாவட்ட அளவில் இல்லை வந்து தொகுதி அளவில் போய் பார்க்கும்போது இந்த 23 லட்சம் அதிகரிப்புங்கிறது எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் இல்லை. நிறைய தொகுதிகள்லையும் மாவட்டங்கள்லையும் இன்ஃபேக்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு குறியீடாகவோ இல்லை மக்கள் வந்து இந்த முறை பயங்கர அந்த அளவுக்கு ரெவல்யூஷனா வந்து இல்லை, நிச்சயமாக வந்து அதை எப்படி எடுக்க முடியாது. நீங்க எஸ்ஐஆர்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் எஸ்ஐஆரை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? அதுல ஒரு ஆரம்பத்துல எஸ்ஐஆர் மேல ஒரு அச்சம் இருந்தது, உங்களுக்கு ஃபேவரான ஓட்டெல்லாம் போயிடும் அப்படின்ற கவலை எல்லாம் இருந்தது. கிரவுண்ட்ல நிறைய ஆக்டிவா வேலை பார்த்தாங்க. இது திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சிகள்ல யார் அதிகமான வாக்குகளை அல்லது சிதற விடாம பாத்துக்கிட்டாங்க? திமுக பாத்துக்கிட்டாங்க சார். ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு
ஒர்க் பண்ணலங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா திமுக வந்து அந்த என்யூமரேஷன் ஃபேஸ் முதல்ல நடந்துச்சு இல்லையா, அப்போ அவர்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய கிரவுண்ட்ல வேலை பார்த்து அவங்களுக்கு வர்ற ஓட்டுகள் வராத ஓட்டுகள் கூட நிறைய பேரை வந்து இது பண்ணாங்க. பட் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ், ஒரு அடிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அதில் நீங்கள் ஃபார்ம் கொடுத்துருந்தா கூட கடைசியில் அது யார் அப்லோட் பண்ணா அது சிஸ்டம் ஏதோ முடிவு பண்ணி கடைசி பப்ளிஷ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அங்கே இருந்த ஒரு பூத் லெவலோ இல்லை தொகுதி அளவில் இருந்த அதிகாரிகளுக்கு அவங்க கொடுத்த ஃபார்ம்லாம் வரப்போகுதா இல்லையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகுதான் வந்து வந்திருக்கா வரலையாங்கிறதே தெரிஞ்சுது. ஸோ முதல்ல நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்படுறதை பார்க்குறோம். 97,20,000 பேர் நீக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் எங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னும் அதிகமா டெலீட் ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. நமக்கு 97 லட்சம் தான் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு லெத்தார்ஜி, ஒரு நம்ம தேவையான ஓட்டுகள்லாம் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற இதுல அந்த இடத்துல என்னோட கேள்வி, எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில ஒரு வில்லிவாக்கம் ஒரு தொகுதி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு பாரம்பரியமா திமுகவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் நீக்கப்படாம அல்லது அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை அவங்களே கிரவுண்ட்ல உட்காந்து வேலை பார்த்து அவங்கள அந்த இதுல லிஸ்ட் பண்ணிடுறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. அதை நான் களத்துல பார்க்க முடிஞ்சது. அது மாதிரியான வேலைகள் செய்வதன் மூலமாக ஓட்டுகளை வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறேன். அது நமக்கு தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படுத்தும். பட் மற்ற அரசியல் கட்சிகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை செய்தார்கள். ஆனா அந்த கிளைம்ஸ் அண்ட் இப்ப நேத்துக்கு வந்து எங்க நிருபர்கள் கூட வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு சில கேஸ்கள்ல வந்து நாங்க எப்படி வாக்காளர்களை எதிர்கொண்டோம்னா, அவங்க வந்து டிராஃப்ட் ரோல்ல அவங்களுடைய பெயர் பதிவு ஆயிருக்கு. முதல் என்யூமரேஷன் ஃபேஸ்ல டெலீட் ஆகல. பப்ளிஷ் ஆன உடனே அவங்க வந்து ஐயோ டிராஃப்ட் ரோல்ல தான் வந்துருச்சு, இனிமேல் உண்மையிலேயே வாக்காளர்கள் அவங்க சைட்ல இருந்து செய்ய வேண்டிய நடவடிக்கை அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஆனால் ஃபைனலா வந்த எஸ்ஐஆர்ல ஒரு சில இடத்துல அவங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கு. இப்போ நான் சேர்க்கப்பட்டிருக்குன்னு நினைச்ச இது நான் ஃபார்ம் கொடுத்தேன், என் பேர் டிராஃப்ட் ரோல்ல வந்துருச்சு, ஆனா எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல்ல அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. இப்போ இந்த மாதிரி அந்த கிளைம்ஸ் ஃபேஸ்ல எந்த அரசியல் கட்சிகளுமே எனக்கு தெரிந்து முழு ஈடுபாட்டோட லிஸ்ட்டை கையில் எடுத்து யார் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து போய் அது திமுக சில தலைவர்கள் கூட சொன்னாங்க அந்த டைம்ல, இனிமேல் தான் எங்களுடைய உண்மையான வேலை ஆரம்பிக்குது, விடுபட்ட அனைத்து வாக்காளர்களையும் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு எந்த கட்சிகளுமே வந்து வேலை செய்யல. ஆனா சார் சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். டிராஃப்ட் ரோல்ல உங்க பேர் வந்துருச்சான்னு பார்த்துட்டீங்கன்னா அதோட உங்க பொறுப்பு முடிஞ்சதுங்க. அது வந்து நீக்கக்கூடாது. அதுதான் வந்து நேத்து பல இடங்கள்ல நான் செக் பண்ணேன், டிராஃப்ட் ரோல்ல என் பேர் இருந்துச்சு, ஃபைனல் ரோல்ல என் பேர் இல்ல, நான் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் சரி என் பேர் தான் இருக்கே, இனிமே நான் எதுக்கு வரி பண்ணிக்கணும்னு விட்டுட்டேன், இப்போ இல்ல. சோ இது வந்து தேர்தல் ஆணையம் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி அது டெலீட் ஆச்சு? ஒரு தேதி கொடுத்தாங்க இல்லையா, ஃபைனல் ரோல் வந்து டிராஃப்ட் இருக்கு, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. ஃபைனல் சார் அவங்க தேதி கொடுக்கல. ப்ராசஸ் படி 2 ஆப்ஷன் தான் சார் இருக்கு. ஒன்னு வந்து உங்களுடைய பேர் இப்போ நீங்க டிராஃப்ட் ரோல்ல சேர்த்துட்டீங்க, பட் இப்போ அவங்க அந்த 2002 எஸ்ஐஆரோட நான் செக் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதுல மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நீங்க வந்து அதுக்கு ப்ரூஃப் அது மாதிரி எவ்வளவு வாக்குகள் தெரியல, அதுதான் வெளிப்படை தன்மை இல்லாம அது வந்து இந்த தேர்தலை இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அதனுடைய மேக்னிடியூட் எவ்வளவுன்னு நமக்கு தெரியல. நமக்கு நேத்து களத்துல பார்த்தப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைய வாக்காளர்கள் சொல்றாங்க. பட் அது எத்தனை சதவிகிதம் இல்ல எவ்வளவு வாக்காளர்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஓவரால் எஸ்ஐஆர் ஹஸ் கான் குவைட் ஸ்மூத்லி. அது வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு பெரிய ரகல நடக்கும் தேர்தல் அன்னைக்கு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு தேர்தல் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சா அப்படிங்கிறது தான் என்னுடைய அதுல ஒவ்வொரு எஸ்ஐஆரே அதுல நீங்க ரிமூவ் பண்ண ஓட்ஸ் எல்லாமே டெட் ஓட் தானே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது சார். நேத்து குறிப்பாக இன்னைக்கு இல்ல அதுல அவங்க சொன்ன லிஸ்ட் தானே, இவ்வளவு பேர் காலம் ஆயிட்டாங்க, அவங்களோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நிறைய ப்ராப்ளம், டூப்ளிகேட் டூயல் நம்பர்ஸ் வேற வேற இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது டூப்ளிகேட் அண்ட் டெலீட்னு சொல்லி அவங்க டெலீட் பண்ணது மிக குறைவான சதவிகிதம். ஆப்சென்ட் அண்ட் ஷிஃப்டட்னு போட்டு மார்க் பண்ணதுதான் வந்து மிக அதிகமான இது. அதுலயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் செய்த ஒரு 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 என்ன சொல்றது, ரொம்ப கடினமான வார்த்தைகள் பயன்படுத்த விரும்பல, பட் ஆப்சென்ட்ங்கிறது அவங்களுடைய கிளாசிபிகேஷன் படி என்னன்னா, அவங்க போய் பார்க்கும்போது இல்லங்கிறது மட்டும்தான். பை டெஃபினிஷன் தே ரிமைன் an ordinary resident of that place. அப்ப அவங்களை திரும்ப கொண்டு வர வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனா இவங்க நமக்கு டெலீட் பண்ணும்போது ஆப்சென்ட் தனியா எவ்வளவு டெலீட் பண்ணோங்கிற தகவலை கூட சொல்லல. இல்ல இந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், அரசியல் கட்சிகள் அதை
ப்ராப்பரா இல்ல, ஒர்க் ஏன்னா பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கும் தேர்தல் தெளிவு ஆணையம் இருக்குது. சரியா செய்யலன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அந்த வேலையை பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுக்காக இல்ல சார், அவங்களுக்கும் தெளிவின்மை இருக்குது. இன்னொன்னு, இதுல நிறைய ஆப் இன்டகிரேஷன்லாம் நடந்தது, சில நிறைய பேருக்கு புரியல. இன்னொன்னு, ஒரு அரசு எந்திரத்துல எப்படி ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குமோ, இப்ப மேல இருக்கிற ஒரு அதிகாரி உத்தரவு போடலாம், அது அடிமட்ட அளவுல போய் எல்லாரும் அதே எந்தூசியாசமோட போய் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கதான் செய்வாங்க. அது அரசு எந்திரத்துல இருக்கிற மாதிரியே அரசியல் கட்சிகளிலையும் இருக்கதான் செய்யும். ஸோ அந்த ஒரு லேக் ஆஃப் எஃபிஷியன்சி பிளஸ் இந்த ப்ராசஸ், அந்த அதை வடிவமைத்த விதத்திலேயே இருக்கக்கூடிய குளறுபடிகள், இது எல்லாம் சேர்த்து நிறைய, குறிப்பாக நம்ம நேற்று பார்த்தது தமிழ்நாடு, இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரீசெட்டில்மெண்ட் சைட்ஸ்னு சொல்றாங்கல்ல, கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கேனல் போன்ற பகுதிகளில் இருந்து மறுகுடியமைப்பட்ட வாக்காளர்கள். நேற்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இருந்தும் நிறைய நிருபர்கள் அங்க போயிருந்தாங்க. மற்ற இடங்களில் பார்த்ததை விட அங்கு அதிகமான மக்கள் நேற்று அவருடைய வாக்காளர் அட்டையை எடுத்துக்கொண்டு வந்து, எனக்கு இது நடந்தது தெரியாது, எங்கிட்ட யாரோ வந்து ஃபார்ம் மட்டும் கேட்டாங்க, நாங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம், ஓட்டு வரல அப்படிங்கிறது நிறைய அளவு நம்பர்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வாக்குரிமையை வந்து பறித்திருக்கிறது நிறைய பேருக்கு, குறைக்கிறேங்கிற பேர்ல. அதான் கலை யதார்த்தம். அதுதான் கலை யதார்த்தம். ரைட். திரு பிரபாகர், உங்களோட முதல் பார்வை. அதிகமான ஓட் டர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இந்த டேர்ன் அவுட் வந்து இந்த டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் ஒரு 22 25 போல் ஆயிருக்குன்றது உண்மைதான். அது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இது நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில எல்லாம் வந்து போன வாட்டியை விடவும் இந்த வாட்டி வந்து குறைவாக தான், இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸில் குறைவாக தான் பதிவாயிருக்கு. ஆனால் இது ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு போகிற அதை ஸ்ப்ளிட் பண்ணோம், 234 தொகுதிகளாக அதை பிரித்தோன்னா தொகுதிக்கு ஒரு 10,000 வாக்குகள் அப்படின்னு பிரியும். ஆனால் இந்த 10,000 வாக்குகள் வந்து ஒரு 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 வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும். ஏன்னா கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்குறப்போ ஏறத்தாழ ஒரு 66 தொகுதிகளில் வந்து இந்த நிலைமை தான் இருந்திருக்கு. இந்த 10,000 வாக்குகளுக்கு குறைவா, அது வந்து 44 வந்து திமுக வந்து 10,000 வாக்குகளுக்கு குறைவான மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக வந்து ஒரு 22 தொகுதிகளில் வந்து 10,000 வாக்குகள் குறைவாக எடுத்திருக்காங்க. அது யாருனால அப்படின்றலாம் ரெண்டாவது ஃபேக்டர். ஆனால் மார்ஜின் பார்க்கும் பொழுது முதல் கட்சி இரண்டாம் கட்சிக்கான மார்ஜின் பார்க்குறப்ப இந்த 10,000 தான் இருந்திருக்கு. அந்த கோணத்தில் இந்த 10,000 தான் இந்த எண்ணிக்கை அளவில் குறைவு தான். இது ஒன்றும் பெரிய புரட்சி, எல்லாம் எழுச்சியாக வந்து வாக்களிச்சாங்க, ஒரு மாற்றத்திற்காக வந்து வாக்களிச்சது. இன்னொன்று, இவங்க ஆன்டி இன்கம்பன்சி, அதிகமான வாக்கு சதவீதம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற அதுவே ஒரு மித்து. உண்மையாகவே வந்து நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்று 67க்கு பிறகு இப்போ வரையும் பார்த்தோன்னா அதிகமாக ஓட் டர்ன் அப்படி வந்ததில்லை. திரும்ப அதே கட்சியில் ஆட்சிக்கு வரணும்னா கூட ஓட் டர்ன் கம்மியாக இருந்திருக்கு, அதிகமாகவும் இருந்திருக்கு. அதே போல் வேற ஆன்டி இன்கம்பன்சிக்கால ஆட்சி மாற்றம் நடக்கிறப்பவும் சரி, வாக்கு சதவீதம் இன்னும் அப்படி அபரிவிதம் உயர்ந்ததெல்லாம் இல்லை, அதே சதவீதம் இருந்திருக்கு, இல்லை குறைஞ்சதா இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம அதை வந்து அது சயின்டிஃபிக்காக எங்கேயும் சொல்லலை. அது வந்து ஒரு மூடநம்பிக்கை மாதிரி வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலி அப்படி நம்பர்ஸ் இல்லை. பட் இது சிக்னிஃபிகண்டான்னு கேட்டால் சிக்னிஃபிகண்ட். ஆனால் அது வந்து ஒரு எழுச்சியாக வந்தது, ஒரு நபருக்காக வந்தது, அல்லது ஒரு கட்சிக்காக வந்தது, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வந்தாங்க, இல்லை இந்த வேணா ஆட்சி மாற்றத்திற்கு இல்லை இந்த ஆட்சி தான் போடணுன்றக்காக கூட இந்த 22 லட்சம் பேர் வந்தாங்களான்னா கிடையாது. அது பல்வேறு காரணிகள் இருக்கு. அதுல இன்னும் புதுசா சேர்ந்த வாக்காளர்கள் பட்டியல் பார்த்தோம்னா 14 லட்சம் பேர். நீங்க அந்த 14 லட்சம் பேரும் ஓட்டு போட்டாலும் தெரியாது. அப்ப இந்த 22 லட்சம் இல்லை 25ல இந்த 14 வரும் இல்லையா, புதுசா வந்திருக்காங்க அவங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்கள ஒரு நார்மல் எலக்ட்ரோல் கன்சிடர் பண்ணிட்டு இது வரைக்கும் வாக்களிக்காதவங்க வாக்களிக்க வந்தாங்கன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்சம் தான் வரும். அதுவே இல்லை, இது அப்படின்னா இது வழக்கமான ஒரு தேர்தல், சராசரியான ஒரு தேர்தல் தான். இது நம்பரை வச்சு பார்க்கும்போது சராசரியான தேர்தல் தான். இது போட்டி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இது 3 முனை 4 முனை போட்டி, அது போக இதர கட்சிகள் ஓட்டு யார் பிரிக்கிறான்றப்போ அது வேற கேம். ஆனால் இந்த நம்பரை மட்டுமே வச்சு இந்த நம்பரே வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி, இந்த நம்பரே வந்து அலைகடல்லாம் வந்தாங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இது ஒரு புரட்சி அப்படிலாம் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நம்பர் இல்லை. ரியலிஸ்டிக்லி அப்படி இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. ரைட். திரு சுமன் சார், உங்கள்கிட்ட இருந்து இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ போல் பெர்சன்டேஜா நீங்க பார்க்கும்போது இந்த முறை கொங்கு பெல்ட் வெஸ்ட், நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பேசினோம் எந்தெந்த பேக்கெட்ஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. கொங்கு பெல்ட்டை பார்த்துருக்கு. நான் டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கரூர் வந்து அதிகபட்சமாக 92.63 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு. சேலம் 90.76 விழுக்காடு, அடுத்து நாமக்கல் 90.21, தருமபுரி 90.13, ஈரோடு 90.10. இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, கொங்கு பெல்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதீதமான வாக்குகள் பதிவாகிறதுக்கு ஏதாவது குறிப்பிடத்தகுந்த காரணங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ சில தொகுதிகள் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். குமாரபாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குமாரபாளையத்துல 92%, அதுதான் இருக்கிறதே அதிகம். அதுதான் ஆமா. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வாட்டி விழுந்த ஓட்டு தான். ஸோ
உங்களுக்கு ஐ திங்க் 2,54,000 இருந்த டோட்டல் ஓட்டர் கவுண்ட் வந்து இந்த வருஷம் 2,17,000 குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த 36,000 ஓட்டு குறைஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே ரிடக்ஷன் பிகாஸ் ஆஃப் எஸ்ஐஆர். ஸோ இந்த ஷூட்டிங் அப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த பர்சன்டேஜுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் வந்திருக்கு. பெரிய லெவலில் ஓட்டு கூடுதலாக ஒரு 10,000 ஓட்டு கூட வந்திருக்கா குமாரபாளையத்துலன்னா இல்லை, அதுதான் ஃபேக்ட். ஸோ என்னன்னா கொங்கு பெல்ட் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இதை கணக்கு பார்க்கணும்னா எங்கள் வாக்குகள் பெருமளவில் குறைஞ்சிருக்கு எஸ்ஐஆர்னால. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் குளத்தூரில் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ 1000 லைட்ஸில் 60,000 என்னமோ குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஓட்டர் டர்ன் அவுட் போன வாட்டி 63, 64 இருந்திருக்கலாம், இந்த வாட்டி 85 வரலாம். பட் ஆக்சுவல் இன்க்ரீஸ் இன் ஓட்ஸ் இன் தீஸ் கான்ஸ்டிடுவன்சிஸ் மே நாட் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா இந்த 234ல் சிக்னிஃபிகண்ட்டாக எங்கே கூடுதல் வாக்குகள் வந்திருக்கின்றனங்கிறத தொகுதி வைஸ் பார்த்தா தான் இந்த டேட்டாவை கொடுக்க முடியும். எதுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் கொங்கு சொன்னீங்க இல்லையா, கொங்குல உங்களுக்கு பெரிய ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் ஓட் ஷேர் நடந்திருக்கா அப்படிதான் தெரியுது பார்க்கும்போது. என்னங்க 91, 92ங்கிறீங்க எல்லா தொகுதியிலையும் அப்படின்னா மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. பட் இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடுவன்சி வைஸில் எவ்வளவு கூடி இருக்கு, நான் அந்த குமாரபாளையம் எக்ஸாம்பிள் மாதிரி எத்தனை குமாரபாளையம் அங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ரெண்டாவது, எனக்கு இந்த இன்க்ரீஸ் இன் ஓட் ஷேர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதுக்கு பல தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன் ஆக்சுவல் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2011, 2006லேருந்து 2011 போகும்போது 11ல் 78% ஓட்டிங் டோட்டல் ஓட்டு வருது, கிட்டத்தட்ட ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகுது. அதில் ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா அப்போ எதிர் அணி ஒன்று தான். ஸோ அந்த அணிக்கு எல்லா பெனிஃபிட்டும் போச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனே வந்த ஆன்டி இன்கம்பன்சி சமமாக பிளவுபட்டால் ஆட்சி செய்பவர்களுக்கே பெனிஃபிட் சாதகமாக இருக்கும். அது சரிபாதியா பிளவுபடாமல் 3ல் 1 பங்கு ஒரு பக்கம் போச்சுன்னா அது எதிர்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். ஸோ மெயின் திங் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று அர்த்தம் இல்லை. உங்களுக்கு 23 லட்சம் மொத்தம் இருக்கிறதே 80-90 லட்சத்தில் 23 லட்சம் கூடுதலாக வந்து போட்டிருக்காங்கிறது சிக்னிஃபிகன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி சரி 12 லட்சம் இவங்களுக்கு 12 லட்சம் அங்கேன்னு போச்சுன்னாக்கா அதனுடைய பெனிஃபிட் யாருக்கு? ஆளுங்கட்சிக்கு தான் பெனிஃபிட். அது நடந்திருக்கா இல்லையாங்கிறதா இந்த தேர்தலினுடைய இல்ல. நீங்க அந்த டாப் 10 சொன்னீங்க இல்லையா, அது கரூர் தான் இதுல டாப்ல இருக்கு 93.40 ஓட்டர் டர்ன் அவுட் ஓவராலா. குமாரபாளையம் 3ஆம் இடத்துல, வீரபாண்டி சேலத்துல இருக்க வீரபாண்டி தொகுதி வந்து 93.40, அடுத்து குளித்தலை, அதன் பிறகு குமாரபாளையம், பாலக்கோடு, சங்ககிரி, பெருந்துறை, கிருஷ்ணராஜபுரம். நாம் சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் வந்து இறுதி பல மாநில தேர்தல்கள்ல தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்கள் வாக்களித்தார்கள் போடல, பர்சன்டேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் எதிர்கட்சிகள் நீதிமன்றத்துக்கே போனாங்க. எத்தனை மக்கள் இதுல ஏன் அது தேவைன்னு பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் ஒரே எண்ணிக்கையா. இப்ப இந்த தொகுதியில 2,05,300 வாக்குகள் பதிவானால் 2,05,300 வாக்குகள் தான் எண்ணப்படணும். கரெக்டா? போஸ்டல் ஓட்டு இதெல்லாம் சேர்த்து. ஸோ நீங்க வந்து பல முறை தேர்தலில் நம்ம என்ன பார்க்குறோம், பதிவான வாக்குகள் ஓரளவு, எண்ணப்பட்ட வாக்குகள் அதை விட ஒரு 5,000-4,000 கம்மி பல மாநிலங்களில் பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னும் இன்கிரெடிபிளா பதிவான வாக்குகள் ஒரு எண்ணிக்கை, எண்ணப்பட்ட வாக்குகள் அதை விட ஜாஸ்தி, 2,000 ஓட்டு கூடுதல். அது எங்கிருந்து வரும்? ஸோ இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் இந்த கன்ஃபியூஷனுக்கு தான் இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, 2,05,000 இதெல்லாமே வந்து நம்ம வந்து கால்குலேட்டரை வச்சு பர்சன்டேஜ் போட்டு கொடுக்குற வாக்குகள். தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு தொகுதியில் எத்தனை வாக்குகள் இறுதியாக பதிவானது என்று கூறவில்லை. கூறியிருந்தாங்கன்னா ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். எனக்கு தெரிந்த வரைக்கும் அது வரல. அது அந்த டேட்டா வந்தால் தான் நம்ம இந்த டர்ன் அவுட்டாக இருக்கட்டும், ஏன்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த இதனுடைய அடிப்படையில் தான் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். பல மாநிலங்கள்ல தேர்தல் முடிந்த பிறகு கூட இந்த டேட்டாவை தேர்தல் ஆணையம் கொடுக்கல. எவ்வளவு ஓட்டு எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குங்கிற டேட்டாவே கொடுக்கலைங்க, பர்சன்டேஜ் மட்டும் போட்டு விட்டுறாங்க.
அப்ப இது கொங்குக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா வேற காரணங்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜி அதுக்கு பொறுப்பா இருக்காரு. எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டர், எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்ஐஆர்ன்றது காமன் ஃபேக்டர். எல்லா 3 ஃபேக்டர் இருக்குங்க. ஒன்னு வந்து நம்ம எஸ்ஐஆர் மெயின் ஃபேக்டர், ரெண்டாவது விஜய் மேல கொஞ்சம் எந்தூசியாசம், மூணாவது ஃபேக்டர் வைட்டமின் எம். நிறைய அதுதான் நான் கேட்கிறேன். இது விஜய் ஃபேக்டரால இதுல ஏதாவது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா, இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி வேற காரணங்கள் அதுல இருக்குமான்னு? வேற காரணங்கள் நிச்சயமா இருக்குங்க. பரவலாக நம்ம கேள்விப்பட்டது பல தொகுதிகளில் பணம் வழங்கப்பட்டது. 2 பிரதான கூட்டணி கட்சிகள் பணத்தை கொடுத்திருக்காங்க. மெயின் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து 2 பக்கத்திலையும் பணம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுக்கு ஆதாரமும் வந்து வீடியோ ஃபார்மேட்ல எவ்வளவோ வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து நாங்க வந்து பணத்தை பிடிச்சிக்கிட்டோம், இந்த 1200 கோடி, அது 1200 கோடி பணம் வந்து சீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பணம் போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 மடங்கோ 20 மடங்கோ 30 மடங்கோ அதிகமாக போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதனுடைய இம்பேக்டும் இருக்கும். நீங்கள் சென்ற முறை பணம் வழங்க கொடுத்தாங்க, அதுக்கு முன்முறை கொடுத்தாங்க. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஆர்கனைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் கான்ஸ்டிடுவன்சிஸ் முன்னாடி இருந்திருக்கா என்றால் அது கேள்விக்குறி. இந்த முறை ஒரு ப்ரொஃபஷனல் பேசிஸ்ல ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா? அந்த இம்பாக்டும் நம்ம இதுல அதான் நான் கேட்க, என்னோட கேள்வி இது பொலிட்டிக்கலான கொஸ்டின் தான். இப்போ கொங்கு பெல்ட் அதிமுகவோட கோட்டையா இருந்தது கடந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். அப்படின்னும் போது இந்த போல் பெர்சன்டேஜ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? இது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க. கொங்கு பெல்ட்ல தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ? 15% கீழே போனா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணும், 20% மேல போனா டிஎம்கே ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த போல் பெர்சன்ட்ல இருந்து நம்ம அந்த முடிவுக்கு வர முடியுமா? இந்த போல் பெர்சன்டேஜ்ல இருந்து என்ன, அதுதான் நான் சொல்றேன். போன வாட்டி ஆக்சுவலா விழுந்த ஓட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமாக நமக்கு பார்த்த தொகுதிகளில் தெரியல. அப்கோர்ஸ் அந்த 57 தொகுதிகளையும் இண்டிவிஜுவலா போய் கால்குலேட் பண்ணணும். அது பண்ணல நான் இன்னும் பட் நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல அதை முடிச்சிடலாம். அதை பண்ணோம்னா தான் நமக்கு ஆக்சுவலா எத்தனை வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கு. இப்போ கிராமப்புற பகுதிகளில் டிவிகேனுடைய தாக்கம் என்ன? இந்த எலெக்ஷனே அவ்வளவுதாங்க. 154 சீட்ல தாவேகா உடைய தாக்கம் என்னவா இருக்கும்? கிராமப்புற பகுதி சீட்ல. சிட்டி சீட்ல என்ன தாக்கம் இருந்தாலும் அது எதிர்கட்சியை பெருமளவுல பாதிக்காது. கிராமத்துல விஜய் வந்து ஒரு 20% 25% எடுத்துட்டாருன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அதுதான் நமக்கு தெரியல. இல்ல பொது பார்வையா கிராம பகுதிகளில் தாவேகா பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல, பெரிய அளவுல கட்டமைப்பு அது ஒரு அந்த பர்செப்ஷன் இருக்கு. சோ தாவேகா உதாரணத்துக்கு ஆவரேஜா கிராமப்புறத்துல ஒரு 10% கொங்கு மண்டலத்துல எடுத்துங்க, 10% எடுக்கிறாங்க ஓட்டுன்னு வச்சுங்க. 10% ஆவரேஜுங்கிறது 20,000 ஓட்டு. அங்க அந்த பகுதியில ஆவரேஜா 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டுல 20-25,000 ஓட்டு அவ்வளவுதான் தாவேகாக்கு விழுந்ததுன்னா உறுதியாக அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை தாவேகா 50,000 ஓட்டு எடுக்கிறாங்க அதே தொகுதியிலன்னா நிச்சயமா அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும். அந்த 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 கால்குலேஷன் தான் இது வரைக்கும் நான் பலர்கிட்ட பேசிட்டேன். அதை அக்யூரேட்டா அதை யாராலையும் சொல்ல முடியும். திரு பொன்னுசாமி, உங்களோட பார்வை வெஸ்ட்ல நானும் சாருடைய சில இதுல உடன்படுறேன். என்னன்னா நம்ம போன தேர்தல் வெஸ்டினுடைய ஓட்டர் டர்ன் அவுட்டை வந்து பாக்குறதுக்கு நம்ம தவறிடுறோம்னு நினைக்கிறேன். நீங்க சேலம் சொன்னீங்க 90%, போன வாட்டி சேலம்ல 80%, வெல் அபவ் ஸ்டேட் ஆவரேஜ் தான் அவங்க எப்பயுமே போல் பண்ணியிருக்காங்க. கரூர் பாருங்க, கரூர் இந்த வாட்டி 92%, போன வாட்டி 84.85%, கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டேட் பர்சன்டேஜ் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இங்க எல்லாமே கிட்டத்தட்ட 5-6% எஸ்ஐஆர்ல வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு சமமாட்டு வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல சார் சொன்ன மாதிரி இன்னும் நமக்கு நம்பர் வரல. அண்ட் அந்த அப்சல்யூட் நம்பர் நிறைய அவங்களுடைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்போ அதுக்குள்ள போனால் அது தனி டிஸ்கஷன். அது வந்து இப்போ நீங்க கவுண்ட்லாம் முடிச்சு அவங்க ரிப்போர்ட்டா ரிலீஸ் பண்ற வரைக்கும் அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வராது. ஆனா இந்த வாட்டி ஒரு நல்ல விஷயம் அவங்க நேற்று பண்ணது என்னன்னா, நேற்று அது நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். 11 மணிக்கே வந்து 30% ஆயிடுச்சு, 12 மணிக்கு இது ஆயிடுச்சுலாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த வாட்டி அவங்க நிறைய வந்து ஆன்லைன் சிஸ்டம்ல அந்த லேக் இந்த ரிப்போர்ட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்பட்ட சில மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே உடனுக்குடன் வந்து அந்த கவுண்ட்டை மட்டும் அவங்க அமைச்சிட்டா போதும், அந்த கால்குலேஷன் எல்லாம் வந்து பேக் எண்ட்ல பண்ணி அவங்க பர்சன்டேஜை வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வாட் வி வேர் கெட்டிங் வந்து ரியல் டைம் டேட்டா மாதிரி தான் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்றப்ப ஒரு 0.5% ஏதாவது முன்ன பின்ன வந்து ஒரு மாறுதல் இருக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நமக்கு வாக்கு
ஆக்சுவலா வாக்கு செலுத்தியவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா கூட சேலத்திலையும் தர்மபுரியிலையும் நம்ம வேணா ஒரு 70,000 1 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா வாக்கு செலுத்திருக்கலாமே ஒழிய கரூர் நாமக்கல் எல்லாம் மிக சொற்ப அளவில் தான் 14,000 ஒரு 25,000 அதிக வாக்குகள் தான் வந்திருக்கு. இன்னொன்று அந்த 23 லட்சத்திலேயே இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம போன தேர்தலை விட அதிகமான வாக்காளர்கள் செலுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதுதான் உண்மையா இருக்கும். எல்லா தேர்தலுக்கும் புது ரெக்கார்டு தான் அது. க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலுக்கும் லோக்சபா தேர்தலுக்கும் குறையலாம். அது நம்ம 2021க்கும் 24 கூட பார்த்தோம். ஏன்னா அசம்பிளி தேர்தலுக்கு மக்கள் முன் வந்து வாக்களிக்கிற அளவுக்கு லோக்சபால அந்த ஒரு உற்சாகம் குறைவா தான் இருக்கும். 2021 வாக்களிச்சவர்களுடைய எண்ணிக்கையை விட கொஞ்சம் கீழே தான் வந்தது. ஆனா நம்ம சட்டமன்றம் பார்த்தோம்னா இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பார்த்தா கூட இந்த எண்ணிக்கை வந்து அப்படி ஒரு அபரிமிதமான இன்க்ரீஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆமா, அதனால வந்து அந்த வெஸ்ட்ல வந்து இவ்வளவு அதிகம் போலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு 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 ஏதோ அங்க ஒரு வித்தியாசமா நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ட்ரெடிஷ்னலாவே அவங்க கொஞ்சம் லாஸ்ட் 2-3 எலெக்ஷன்ல அதிகமா போல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆருக்கு குறைஞ்சதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அப்படிதான் பாக்குறேன் நான். ரைட். திரு பிரபாகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் மட்டும் நம்ம குறி வச்சு பாக்குறோம். இல்ல வெஸ்டர்ன்ல அதிகமா போல இருக்குன்றனால ஃபர்ஸ்ட் பேசுறோம். அதே போல மற்ற ரீஜன்ல ஏன் வெஸ்டர்ன் ரீஜன் நம்ம அதிகமா வெஸ்டர்ன் ரீஜன் அது குறிப்பா அதிகமா போல இருக்குன்னு பாக்குறப்போ அது வந்து ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு மற்ற இடங்கள்லாம் கூட முன்ன பின்ன இருக்கு, அல்லது வந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க, சில இடங்கள் மிக்சரா இருக்கு. ஆனா இது வந்து காலங்காலமாக வந்து ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்கு. ட்ரெடிஷ்னலா அங்க வந்து அதிக வாக்குகள் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மற்ற கட்சிகளால வந்து கால் ஒன்ற முடியல அப்படின்றப்போ அது இன்னும் வலிமை பெறுது அந்த ரீஜன் அப்படின்றது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க வேற எங்கெங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க மாவட்டங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எங்கெங்கெல்லாம் மற்ற இடங்கள்ல மற்ற ரீஜன்லயும் சொல்றோம், மற்ற ரீஜன்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அங்கேயும் வந்து போலிங் இருக்கு. ஸோ இது அப்படி அந்த பிரசம்ல நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. இன்னொன்னு ஏன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளை ஸ்வீப் பண்ண தொகுதிகளில் ஓட் ஷேர் இந்த அளவுக்கு அதிகமாகல. அதனாலதான் அந்த கேள்வி. ஏன்னா அதை வந்து பேச நம்ம ரீஜன்ல அந்த வாக்காளர்கள் பேசுறோம். ஏன்னா அந்த ரீஜன்ல அரசியலும் சேர்த்து பேச வேண்டியது இருக்கு. உதாரணம் ராமநாதபுரம் பார்த்தா அங்க போலிங் ஹை ஆகல. இப்போ மைனாரிட்டி வாக்குகள் வந்து அதிகம் விழுகும், இந்த வாட்டி ஒரு எழுச்சிகள் வரும், மைனாரிட்டி வாக்குகள் வந்து பிரியும் அல்லது பல்வேறு கட்சிகளுக்கு பிரியும், அதுல எழுச்சி வரும். கன்னியாகுமரி பெரும்பாலும் பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் இந்த முறையும் போலாம். இந்த 2 தொகுதி நம்ம ஏன் குறிப்பா சவுத்துல வந்து ராமநாதபுரத்தையும் கன்னியாகுமரி எடுக்கிறோம்னா ராமநாதபுரம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தினர் அதிகம் இருக்க ஒரு தொகுதியா பார்க்கப்படுது, மாவட்டமா பார்க்கப்படுது. கன்னியாகுமரி கிறிஸ்தவ சமுதாய சிறுபான்மையர் அதிகம் இருக்க மாவட்டமா பார்க்கப்படுது. அங்க இந்த மாதிரி வந்து இந்த வாக்குகள்லாம் பிரியும் அல்லது ஒருத்தருக்காக அவங்க வந்து எழுச்சியா வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கருத்துருவாக்கம் அப்படி ஒன்றும் தெரியல. வாக்கு சதவீதத்தை பார்க்க இன்னும் சரியா சொல்ல போறேன்னா விஜய் கண்டெஸ்ட் பண்ற திருச்சி கிழக்காக இருக்கட்டும் பெரம்பூர்லயுமே பெரிய அளவுல ஓட்டு டர்ன் அவுட் இல்ல, நார்மலான. அதனால அது ஒரு ஃபேக்டர் ஒன்னு. நம்பர் 2, அப்ப யாரோட ஏன் வந்து வெஸ்ட்ல அதிகமா வந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் வந்து ஒரு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கோட இருந்ததுன்னு சொல்றதை விட ஏடிஎம்கேக்கு ஏன் வந்து ஸ்ட்ராங்கோட இருந்தது அப்படின்னா அது ஒரு ஆன்டி டிஎம்கே பெல்ட்டா இருந்திருக்கு ரொம்ப காலமா. அதாவது முன்னாடி ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங்கோட இருந்த ரீஜன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து ஆன்டி டிஎம்கே ஏரியாவா மாறுது. ஏன்னா அதிமுக பெற வாக்குகள் எல்லாம் ஆன்டி டிஎம்கே வாக்குகளா தான் இருக்கு. ஸோ இப்போ ஆன்டி டிஎம்கே பெல்ட்ல வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஆன்டி டிஎம்கேவோடது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி டிஎம்கேவோட அதிகமா இருந்ததுன்னா அது ஒருவேளை விஜய்க்கும் போயிருந்திருக்கலாம். ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 2021 வந்து 76.18% இருந்தது. இந்த முறை 85% கிட்ட அது கூடியிருக்கு. இந்த இதுல ப்ரீவியஸோட கம்பேரிசன் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சார் சொன்ன ஆன்டி இன்கம்பன்சிக்கோ ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம்னா நானும் அதை வந்து நம்ம அந்த வாக்கு சதவீதத்தினுடைய எண்ணிக்கையை வச்சு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியுமாங்கிறதுல எனக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கு. நான் அதுக்காக வந்து இதை இப்படியும் ரீட் பண்ணக்கூடாது அப்படியும் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். இப்போ 96 நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அலை வந்து வீசிச்சு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராட்டு. அந்த இதுல வாக்கான இது வந்து கிட்டத்தட்ட 67% தான் அதனுடைய வாக்குப்பதிவு 96 எலெக்ஷன்ல. நம்ம 2011 எனக்கு தெரிஞ்சு திமுகக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வந்து
அதுதான் என்னுடைய லைஃப் டைம்ல பொலிட்டிக்கல் இதுல பார்த்ததுல வந்து மிக தீவிரமாக இருந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவேன். ஏன்னா குடும்ப ஆட்சியின் மீதான எதிர்ப்பு இருந்தது. ஈழப் போராட்டத்துக்கு பிறகு திமுகவின் மீது பழி சுமத்தப்பட்டுச்சு. 2G வழக்கு கிட்டத்தட்ட அப்போ வந்து அரசியல் புரசலா வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல சீட்டு வாங்கினதை வச்சு நம்ம அவங்களுடைய ஓட் ஷேரை வந்து கவனிக்கிறத விட்டுறோம். திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு குறைவான எண்ணிக்கையில தான் போட்டி போட்டாங்க. 128 சீட்ல போட்டி போட்டு 30 20 அவங்களோட பாரம்பரிய வாக்குகளை அப்படியே ரீடைன் பண்ணாங்க. ஆனா அந்த தொகுதிகள்ல போட்டியிட்டதுல அவங்க வந்து 42% வாக்குகள் வந்து வச்சிருந்தாங்க. தட் இஸ் பெர்ஹாப்ஸ் அவங்களுடைய அதிகமாக ஆன்டி இன்கம்பன்சி பார்த்த எலெக்ஷன்ல. ஸோ அப்ப கூட வந்து அவங்களால ஒரு கோர் ஓட்டர் பேஸை ரீடைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுலயும் இன்னொன்னு சேர்க்கறதுல சாரோட நான் உடன்படுறேன். எதுலன்னா ரூரல்ல தாவேக்கானுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இதுவரைக்கும் வந்து தெளிவா தெரியல. ஆனா சிட்டில அவர் ஏன் வந்து அதிமுக ஓட்டு அதிகம் சாப்பிடுறாருன்னு ஓரளவுக்கு ஒரு இதோட கணிக்க முடியுதுன்னா பெரம்பூரே நம்ம எடுத்துக்குவோம். பெரம்பூர்ல வந்து 2016 வெற்றிவேல் அதிமுக ஜெயிக்கிறாரு. 45% வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாரு. ஆனா சொற்ப வாக்கு வித்தியாசம் தான், 500 600 ஓட்டு தான் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். 2019 இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் அப்படியே 20% வந்து குறையுது. 45% இருந்து 25 வருது. டிஎம்கே 45 வாங்கினவங்க 53 போயிட்டாங்க. அந்த 3வது இடத்துக்கான தேவை வந்து அங்க வெளிப்படுது. நாம் தமிழரும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20% போல் பண்றாங்க. 2021லயும் அதே நிலைமை தான். திமுக வந்து அப்பவும் 53-50% மேல வாக்குகளை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாமா? எப்ப எல்லாம் ஒரு புது பார்ட்டி உள்ள வர்றாங்களோ வரும்போது அந்த மாற்றம் அல்லது மாற்று அப்படின்ற அடிப்படையில அந்த பார்ட்டிக்கே அவங்க மக்கள் வாக்களிக்கிறாங்க. இதுல வந்து நாம் தமிழர் வரும்போது ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்கிறப்ப ரெண்டையும் இது பண்ணலாம். இப்ப வந்து நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் வரும்போது 2 லீடர்ஸுமே இருந்தாங்க. அப்பதான் அவங்க உள்ள வர்றாங்க. அப்படின்னு 19 ஜெயலலிதா இல்ல, கலைஞரும் இல்ல இல்லையா? சோ அப்ப வந்து திமுகவால அதனுடைய கோர் ஓட்டர் பேஸை ஓரளவுக்கு ரீடைன் பண்ண முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் 50% மேல போல் ஆகுறாங்க. பட் தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா 2 தேர்தல்லையுமே அதிமுக தான் வந்து வாக்கு சதவீதம் வந்து 20க்கு போயிடுச்சு. 2021லயும் நாம் தமிழர் எம்என்எம் விட நிறைய வாங்கி, ஆனா அவங்க 2 பேர் அந்த 3வது அணின்னு சொல்லக்கூடிய வாங்கினது பாத்தீங்கன்னா 20% வாங்கிட்டாங்க. இப்ப இதெல்லாம் கணிச்சுதான் கூட வந்து விஜய் அங்க நின்றுக்கலாம். அந்த ஒரு நீட் ஃபார் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அதுல வெளிப்படுது இல்லையா? அதை வந்து நம்ம அங்க பார்க்க முடியும். ஏன் அர்பன் வந்து அதிமுகவை பாதிக்காது? ஏன்னா அதிமுக ட்ரெடிஷனலா அர்பன்ல ஜெயிக்கிறது கிடையாது. இல்ல, அதுதான் நானும் சொல்றேன். சென்னையில விஜய் 40% எடுக்கட்டாங்க. அது லாஸ்ட் டைம் 0ங்க அதிமுக. இங்க 16க்கு 0. இதுல கிடைக்கிற எல்லாமே அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஒரு சீட்டு வந்து 2 சீட்டு வந்தா கூட ஆட்டது ஆதாயம் தான். ரைட்டா? எங்குனா இந்த ரூரல் பெல்ட்ல நமக்கு இது வரைக்கும் அக்யூரேட்டா, இப்போ உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துங்க. திருச்சி அதிமுக ஒன்றும் வராது. எப்படியுமோ வந்து அந்த மாவட்டத்திலேயே வந்து 2 சீட்டு வந்தா பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு இழப்பதற்கு நகரங்களில் விஜய் எங்கு வாக்கு பெருமளவில் எடுக்கிறாரோ அங்கு அவர்களுக்கு இழப்பதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆன் த கான்ட்ரரி, வன்னியர் பெல்ட்ல கிராமப்புற பகுதிகளில் தாவேக்கா 20% எடுத்தாங்கன்னு வைங்க, அது டெஃபினட்டா அதிமுக அடிக்கும். அதே மாதிரி அதிமுக வாக்குகளை அவங்க பிரிப்பாங்க. I'll give you example. நேற்று கோவையிலிருந்து பலர் ஃபோன் பண்ணாங்க. சார் கியூல நிறைய பேர் இந்த கலர் பேண்ட், இந்த ஒயிட் ஷர்ட்டு, இந்த பேண்ட் போட்டுட்டு ஓட்டு போட்டாங்க சார். அதுல சில பேர்லாம் நிறைய பேர் அதிமுக முன்னாடி போட்டவங்க சார். அதிமுக ஓட்டு சூலூர் தொகுதியிலிருந்து சொன்னாங்க, சிங்காநல்லூர் தொகுதியிலிருந்து சொன்னாங்க. ஸோ அது கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் தொகுதிகளில் இருந்து நகர்ப்புற பகுதிகளில் தாவேக்கால் அதிமுகவை பாதிக்கிறது. ஆனால் ரூரல் பெல்ட்ல அது பாதிக்குமா? 2வது உதாரணத்துக்கு நான் ஒரு கொங்குல எடுக்கிறேன். சேலம் அண்ட் கோயம்புத்தூர் 2 டிஸ்ட்ரிக்ட், 20 சீட்டு. ஸோ சேலத்தில் 10 சீட்டு இருக்கு. இந்த 10 சீட்டில் விஜய், பிகாஸ் அங்கெல்லாம் வந்து மார்ஜின்ஸ் ஒரு 7-8 சீட்டு, சேலம் வெஸ்ட் தவிர போன வாட்டி எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. ஸோ அங்கே மார்ஜின்ஸ் எல்லாம் கூட ஒரு 25,000, 20,000, 18,000 அந்த மாதிரி மார்ஜின். அது எல்லாமே விஜய் எடுத்து திமுகவிலிருந்து ஓட்டே எடுக்கலைன்னா தான் அந்த இடத்துல அவங்க தோப்பாங்க. ஸோ மெயின் இஷ்யூ என்னன்னா, கிராமங்கள், கொங்கு மண்டலத்தில் கிராமங்கள், வன்னியர் பெல்ட்ல கிராமங்கள், தென் தமிழகத்தில் இப்போ ஒரு விஷயம், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாளையங்கோட்டையில் லோயஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட் கம்பேரிட்டிவாக லாஸ்ட் 5ல இருக்கு. கிள்ளியூர் லாஸ்ட் 5ல இருக்கு. இப்போ இங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி ஓட்டு ஹெவி. இப்போ நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது?
விஜயினால் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் வந்து ஓட்டு பெருசா எந்தூசியாஸ்டிக்கா போடலைன்னு எடுத்துக்கிறதா, திமுக கோர் ஓட்டை தக்க வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல போட்ட 69%ஓ 72%லயோ மைனாரிட்டிஸ் வந்து சிலர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு திமுக ஓட்டை குறைச்சிருக்காங்க. பாளையங்கோட்டை எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த இன்டர்பிரேஷனும் வந்து நான் ஒன்று சொல்லலாம், நீங்க ஒன்று சொல்லலாம், அது மே 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் இதை சயின்டிஃபிக்கா நான் ஐ கான் த்ரூ எவ்ரி கான்ஸ்டுவன்சி. தாவேக்கா சென்னையில் என்ன வேணா பண்ணட்டாங்க, திருச்சியில் என்ன வேணா பண்ணட்டாங்க, கோவையில் என்ன வேணா பண்ணட்டாங்க, கிராமத்தில் அவங்க 15%க்கு கீழே போனாங்கன்னா அதிமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 20-22% எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க சொல்றது ரூரல்ல 20க்கு மேல எடுத்தாங்க 154 சீட்ஸ். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், தாவேக்கா வந்து யார் எல்லாமே திமுக அதிமுக ஓட்டு எடுக்கல, புது வாக்காளர்கள் ஓட்டு எடுக்கிறாங்க. ரைட். ஸோ தாவேக்காக்கு வந்து ஒரு 15% வந்தா அதுல ஒரு 2-3% இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 14 லட்சம் போடுறாங்க. 14 லட்சம் தான், அது ரொம்ப மைனர் நம்பர் தான். 14 லட்சம்ங்கிறது உங்களுக்கு 1% 1.5% வரும் இல்லையா? அடுத்தது பாருங்க, நாம் தமிழர் கட்சி வாக்கு, அதே யூத் பேஸ், ஒரு ஆல்டர்னேட்டிவ், இவங்க 2 பெரிய கட்சி வேண்டாம் அதனால போடுறவங்க. ஸோ நாம் தமிழர்கிட்டேருந்து ஒரு 2-3% ஓட்டு இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் வந்து 20% எடுத்தாருன்னா அதுல 15-16% தான் அதிமுக திமுக ஓட்டு, மற்றதெல்லாம் நாம் தமிழர் மற்றும் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ இந்த 16ல 8% ஈச் எடுப்பாரா, இல்ல 15% அதிமுக எடுத்துட்டு 3% 4% தான் திமுக ஓட்டு எடுப்பாரா? இந்த கால்குலேஷன் தான் பிரச்சனை. அதுவும் கிராமப்புறத்துல. சிட்டில என்ன ஆனாலும் அது வந்து பெரிய இம்பாக்ட் இந்த ஓவரால் ரிசல்ட்டுக்கு அது மாட்டாது. இந்த நம்பருக்குள்ள எல்லாம் வந்து ரொம்ப நம்பருக்குள்ள எல்லாம் போல, ஏன்னா தெரியல இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. நான் நம்பர்ல வந்து என்ன நடந்தது, கட்சிக்குள்ள இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். ஒண்ணு, தேர்தலுக்கு முந்தைய எடுத்த நம்ம வந்து பிரதான கட்சிகள் வேணாம், இடதுசாரிகள்ல வந்து தனியா நிறுவனம்லாம் அவங்க அமைக்கல, அவங்களே நேரடியாக எடுத்த சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல கிராமப்புறங்களை பத்தி சார் சொன்னனால, உதாரணத்துக்கு தருமபுரியில பெண்ணகரம் மாதிரியான தொகுதிகளில் கிராமப்புறங்கள் எடுத்திருக்காங்க, அங்கேயுமே தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வருது, நம்பர் 1. ஸோ அதனால கிராமப்புறங்கள்ல தெரியாதுன்றதான், அதனால தெரியாதுன்றனால அங்கே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, அங்கே தாக்கம் இருக்கு. 1. நம்பர் 2, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த போலிங் பர்சன்டேஜ் நம்பர்ன்றது நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் தான். பட் அரசியல் கட்சிகளுக்கு வந்து அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இல்லை ஈவன் தாவேக்கா இருக்கலாம், அவங்களுக்கு அங்கே பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களோட ஒரு தோராயமான ஒரு லிஸ்ட் இருக்கும், யாரு என்னன்றது ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க, ஒரு தோராயமான ஒரு நம்பர் அவங்களால இன்றைய நிலைமைக்கு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நம்பர்ல பாக்குறப்போ நம்ம கட்சிகள்கிட்ட பேசுனதுன்னு எடுத்ததுல அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க வந்து அங்க ஒரு திமுகவுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு, அவங்க நேரடியா எரோட் பண்ணி க்ளோஸ் கண்டெஸ்ட் வரல, திமுக க்ளோஸ் கண்டெஸ்ட்ல வரல, அங்க வந்து திமுகவுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க ஏடிஎம்கேவோட, அதாவது திமுக எதிர்ப்போட்டுகள் அங்க ஈட்டின் பண்ணி எரோட் பண்ணிட்டு தான் அவங்க திமுகவோட கோர் ஓட்டுக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. அங்க உங்களுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. அதுவே எங்கெங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து பலவீனமா இருக்கு, உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்களே ஆகட்டும் அல்லது வட மாவட்டங்களே ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து அங்க அதிமுகக்கான அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. உதாரணம் திருச்சி எடுத்துக்கோங்களேன், இப்ப சார் சொன்ன பாளையங்கோட்டை தொகுதியை எடுத்துக்கிட்டா கூட பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக தான் வரப்போகுது, ஆனா பாளையங்கோட்டை திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அங்க தாவிக்கோட வாக்கு சதவீதம் அதிகமாகுது. ஏன்னா அங்க ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்க எதிர்க்கட்சிக்குன்னு போடுறோம். இப்ப திருச்சி எடுத்துட்டோம், திருச்சி திமுக தாண்டி ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்தா அங்க தாவேக்கா அந்த இடத்துக்கு அங்க, ஏன்னா திமுக வீழ்த்திற்கு வந்து அதிமுக ஆல்ரெடி இல்லவே இல்லை அங்க, அப்ப அல்லது கூட்டணி கட்சியில் யாருமே இல்லைன்றப்போ அங்க தாவேக்கோட வாக்கு சதவீதம் வந்து 20-25 இல்ல 30 வரைக்கும் கூட போகும். இப்போ கடந்த முறை வந்து அதோட பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? பாதிப்பு அதிமுக தான் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த இடத்த வந்து அதிமுக கிடைக்க வேண்டிய ஓட்டு இந்த வாட்டி அவங்க சென்னையில அதிமுக போட்டியிட்டது பெரும்பாலான இடங்கள்ல, முதல்ல வந்து கடந்த தேர்தலில் வந்து பல தொகுதியில வந்து கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுத்துருந்தாங்க, சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் கடந்த முறை பாமக விட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி அதிமுக நேரடியாக களம் காண்றது வந்து அது வந்து ஒரு அளவுக்கு லிமிட் பண்ணும் தாவேக்கா. ஒருவேளை அதிமுக வந்து நேரடியாக போட்டியிடாமல் கடந்த தேர்தலை போலவே வந்து கூட்டணி கட்சியில் கொடுத்துருந்தாங்கன்னா தாவேக்காவோட இம்பாக்ட் வந்து சென்னையில் இன்னும் ஹெவியா இருந்திருக்கும். இந்த வாட்டி ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு 10,000-15,000 டிஃபரன்ஸ் மார்ஜின் வருது, யார் நம்பர் 1 to நம்பர் 2 பார்ட்டிக்கும் நடுவில் அந்த வித்தியாசம் இருக்குன்னா, ஒருவேளை அதிமுக போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கான்டெஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு சில தொகுதிகளில் தாவேக்கா கூட வந்திருந்துக்கலாம் முதல் இடத்துல. 1. நம்பர் 2, அப்புறம் அந்த போலிங்கை வச்சு எப்படி சொல்றோம், யார் எங்க போட்டாங்கன்னு, இன்னொன்னு தலைவர்களை வச்சு போடுறாங்க, ஸ்டார் கேண்டிடேட் வச்சு போடுறாங்கன்னா இல்ல, அங்க களத்துல அதுக்கு முன்னாடி எப்படி என்ன நிலவரம் வந்திருக்குன்னு நேற்று பார்த்தப்போ நம்ம ஸ்டார் கேண்டிடேட் நிறைய விஜய 2 தொகுதியில் நின்று இருக்காரு. 2 தொகுதியில பாக்குறப்போ பெரம்பூர் நல்ல போலிங் இருந்திருக்கு அவங்களுக்கு, தாவேக்கா சைட்ல வந்து மற்ற இடங்கள் இருந்ததை விட நல்ல நம்பர்ஸ் வந்திருந்திருக்கு அவங்களுக்கு. அது எவ்வளவு அப்சல்யூட் நம்பர்ஸோ இல்ல பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் 2021 பெரம்பூர்ல 63.55 விழுக்காடு,
இந்த முறை 89.73 விழுக்காடு. விழுக்காடு பெரம்பூரோட பதிவான வாக்குகளுக்குள்ள போல. நான் சொல்றேன் அவங்க பெற வாக்குகள் இருக்கும்ல இந்த பூத் ஏஜென்ட்ல. இப்போ உதாரணத்துக்கு கொங்குல ஃபுல்லாவே வந்து வாக்கு உயர்ந்திருக்கு. அதனால வந்து கொங்குல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வந்துருச்சான்னு கேட்டா இல்ல, திமுகவுக்கு புதுசா வந்திருப்பாங்களான்னு கேட்டா தெரியாது நமக்கு. ஆனா அந்த பூத் ஏஜென்ட் கட்சிகள் எடுத்த நிலவரம் பாக்குறப்போ பெரம்பூர்லயும் விருகம்பாக்கம் தொகுதியை பத்தி யாரும் பேசல. ஏன்னா வந்து அங்க ஆதவர்ஜுனா அவர்கள் இல்ல, அருண்ராஜ் அவர்கள் இல்ல, இவர் புசியானந்த் அவர்கள் தெரிந்த முகமா யாரும் இல்ல. ஆனா விருகம்பாக்கம் தொகுதியில தாவேக்காக்கு நல்ல, அதாவது ஓவரால் வாக்குகளை அவங்களுக்கு வந்த ஓட்டுன்னு எடுத்திருப்பாங்கல்ல. இது வந்து எடுத்து நான் சொல்றது ஒரு கட்சி எடுக்கல, தாவேக்கா எடுத்த ரிசல்ட் இல்ல. இது வந்து திமுக இருக்க பூத் ஏஜென்ட் எடுத்தது, அதிமுக எடுத்த பூத் ஏஜென்ட்ஸ் எடுத்த நம்பர்ஸ்ல தாவேக்கோட வாக்குகள் வந்து இந்த தொகுதியில நல்லா இருக்கு, நல்லா போலிங்கா இருக்கு அப்படின்றாங்க. சோ அதனால இதுல இருந்தா நம்ம சொல்றோமே ஒழிய இது வந்து ஒரு பிளாட்டன்ஸா இந்த இன்புட்ல இருந்து நீங்க என்ன கன்க்ளூஷன் பாக்குறது வந்து தாவேக்கா எங்க அதிமுக இல்லாத இடங்கள்ல தாவேக்கா ரொம்ப 30% மேல வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக இருக்க இடங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால ஓட்டிங் நிறைய வந்திருக்கு. ஒண்ணு பர்சன்டேஜ் அங்கதான் அதிமுகவோட தான் அதிகம். இங்க வந்து யாரோட ஓட்டு அதிகம் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் நம்ம இந்த ரிசல்ட் வந்து டைலமோ, இது வந்து எந்த வெளியே வரும்னு தெரியாது, தொங்கு சபையா வருமானு தெரியாது, கூட்டணி ஆட்சியா வருமானு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா கடந்த ஒரு வாரங்கள்ல நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. நேத்து களம் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் 25 லட்சம்னு வச்சுக்கலாம், 23 தான் இப்போதைக்கு, 25 லட்சம்னு வச்சுக்கிட்டா கூட அந்த எண்ணிக்கையை வந்து பிரிச்சு தொகுதி முழுக்கம் பிரிச்சு நேத்து ஈவினிங் நடந்தது. அப்புறம் எஸ்ஐஆர்ல இம்பாக்ட், எஸ்ஐஆர்ல வர தெரிஞ்சிருது அவங்களுக்கு யார் நம்ம வாக்காளர்கள்னு, யார் ஓட்டு போலன்னு தெரிஞ்சிருது. மதியத்துக்கு மேல வந்து பல பேரை வந்து ஓட்டு போட வச்சாங்க கூட்டு போய். இது ரெகுலர் நடக்கிறதா. ஆனா இந்த முறை உங்க கன்க்ளூஷன் என்ன? இதுல கன்க்ளூஷன் வந்து வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருந்தாலும் அதன் தாக்கம் வந்து இரு கட்சிகளுக்கு இருக்கும். ஆனா யாருக்கு அதிக அறுவடை செய்யறது திமுக தான் அறுவடை செய்யுது. அதிமுக தான் அதிக பாதிப்பு இருக்கு. அவங்களோட கோர் ஓட் ஷேர்ல இருந்து அடி வாங்கல அவங்க திமுக. ஆனா அதிமுகவோட கோர் ஓட் ஷேர்ல அந்த எரோஷன் இருக்கு அப்படின்றோம். தோக்கர தேர்தலில் கூட இவரு வசந்தா என்ன சொன்ன மாதிரி தோக்கர தேர்தலில் கூட 40% வாக்கு வச்சிருந்தாங்க. அந்த வாக்குகளை வந்து லூஸ் பண்ணல. ஆனா அதிமுக அந்த ஓட் பேங்கை லூஸ் பண்றாங்கன்றதுனாலதான் we are saying அங்கதான் வந்து பாதிப்பு இருக்கு. அதுதான் அந்த வெஸ்டர்ன். இல்ல எனக்கு வந்து நான் 21 தேர்தலை விட 24 நான் எடுக்கிறேன். லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரே டிஃபரன்ஸ் வந்து அதிமுகவோட தேமுதிக இருந்துச்சு. இப்ப தேமுதிக இந்த பக்கம் போயிருச்சு. அதிமுக என்டிஏ இருங்க நான் என்ன பண்ணேன், என்டிஏ ஓட்டும் அதிமுக கூட்டணி ஓட்டும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு 0.5% கழிச்சேன் பிகாஸ் ஆஃப் தேமுதிக. 82 இடங்கள்ல சட்டமன்ற தொகுதிகளில் அந்த கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் தனித்தனியா நின்றதுனால they were routed. அந்த சிச்சுவேஷனுக்கும் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் விஜய். ரைட்டா? ஸோ இப்போ அகெயின் வி கம் பேக் டு த சேம் திங். இது வந்து ஒரு அனுமானம். விஜய் வந்து அதிமுகவின் வாக்குகளை தான் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சிலர் வந்து திமுகவின் வாக்குகளையும் எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லார் வாக்குகளையும் எடுத்திருக்கார். எவ்வளவு அந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம 10 பேர்கிட்ட பேசணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நேற்று நான் பேசுகிற ஒரு குரூப், ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் 10 ஓட்டு சார், 10 ஓட்டு அதிமுக தான் சார் போடுவோம், இந்த வாட்டி 3 ஓட்டு இது போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு போய் பேசினாக்க இன்னொருத்தர் சொல்கிறார், சார் எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரெடிஷனல் டிஎம்கே ஓட்டுறோம் சார், எங்கள் வீட்டில் 8 ஓட்டு சார், இந்த வாட்டி 2 ஓட்டு. இது நம்ம களத்திலையும் பார்க்க முடிஞ்சது நிறைய சொல்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இவர் ஓட்டை எடுப்பாரு இல்ல அவங்க ஓட்டை எடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு அது தொகுதிக்கு தொகுதி கூட மாறலாம். சோ எனக்கு அதனாலதான் இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற பிரபாகர் சொல்ற இன்புட் வந்து நம்பக்கூடியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரோடையும் இல்லைங்க, எல்லாருமே வந்து நேற்று வந்து இப்போ எக்ஸிட் போல்ஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிற அசஸ்மெண்ட் அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. எல்லாருமே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், உண்மையா சொல்லணும்னா எல்லாருமே தலையை பிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லலாம், அவர் ஒன்று சொல்லலாம், இவர் ஒன்று சொல்லலாம். எல்லாமே எங்களுடைய கெஸ், பெஸ்ட் கெஸ்டிமேட் இப்படிதான் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த உறுதியாக இந்த ஸ்பிளிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேகாவினுடைய வாக்கு சதவிகிதமே வந்து is a lot of it is being calculated on the basis of hype. Absolutely. Yes. On hype, social media and hype. சார் இவர் சொன்னார் சார், அவர் சொன்னார் சார், சார் இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் அவங்க தான் சார், திமுக அண்ணா திமுக விட இன்னும் அதிகமா வந்துருவாங்க போல இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஹைப் வந்து களத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? அதுதான் இந்த தேர்தல். ரிஃப்ளெக்ட் ஆகவில்லை என்றால் அண்ணா திமுக, ரிஃப்ளெக்ட் ஆகிவிட்டால் திமுக. ஆனால் ஒரு நாளும் வந்து இந்த கன்க்ளூஷன் மட்டும் என்னால ஏத்துக்க முடியல.
ஆனா சோசியல் மீடியாவோட களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகாது நான் ஒரு- எந்த அளவுக்குங்கிறது தெரியும். முடிக்க போற சரி நான் இறுதி கருத்துல சொல்லி ஏன்னா அவரோட conclusion- இல்ல இப்ப நான் ஒரு நிறைவேறாத சொல்லலாம். இப்ப நான் ஒரு சினாரியோ சொல்றேன். பாசிபிளான்னு பாத்துங்க. இப்ப மேற்கு கொங்கு மண்டலம் வந்து அதிகமான போல் பெர்சென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒருவேளை அதிமுகவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னா அங்க கிடைக்கிற எல்லா நம்பர்ஸுமே திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்க அங்க வாஷ் அவுட்டா இருந்தாங்க, பெரிய நம்பர் இல்ல, 1 2 3 சீட்டு கிடைக்கினா கூட அது அட்வான்டேஜ் தான். அட் த சேம் டைம் இங்க நார்த்துக்கு நம்ம வரோம். நார்த்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நார்த்து சரி அர்பன்லயும் சரி பெரிய ஸ்டேக் போன் அவுட்டா இருந்தது. அது வந்து இந்த வட்டம் தாவேக்கா உடைப்பாங்க அப்படின்றது எல்லார்ட்டையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெர்செப்ஷனா இருக்கு. அதனால அதுல இருந்து அவங்க எவ்வளவு சீட்டை உடைக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. அப்ப மேற்கு மண்டலத்துல கிடைக்கிற எண்ணிக்கையும் இங்க லூஸ் ஆகுற எண்ணிக்கையும் திமுக காம்பன்சேட் பண்ணிருமா அப்படின்றது ஒரு பார்வை. நான் முடிச்சிடறேன். அதுன்றது ஒரு பார்வை அப்படின்னு. ரெண்டாவது இங்க சவுத் ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதுக்கு நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். இப்ப சசிகலா ஃபேக்டர், ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் உடைக்கிறது, தாவேக்காவோட ஒர்க்கு, இந்த மாதிரி போகும்போது திமுகவுக்கு அது ஒரு வேளை கை கொடுத்து அங்க கொஞ்சம் கூடுதல் எண்ணிக்கை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டெல்டா ஆசிடிஸ் பெரிய சேஞ்ச் இல்லை அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திமுகவுக்கு பெரிய அளவுல லாஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படின்றத என்னோட கேள்வி. நான் சொல்வது ரொம்ப சிம்பிள். நான் முதலே அந்த போன நிகழ்ச்சியிலே சொன்னதுதான். நீங்க கொங்குல அதிமுக சஃபர் பண்ற லாஸும் டெல்டால மார்ஜினல் லாஸும், டெல்டால திமுகவுக்கு ஒரு 2 3 சீட், இப்போ மயிலாடுதுறை எல்லாம் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் போயிருங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 4 சீட் நீங்க 21ல கொங்கு பிளஸ் டெல்டாவை கூட்டி 26ல கொங்கு பிளஸ் டெல்டாவை கூட்டினீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. ரைட். ஸோ இந்த தேர்தலே வந்து வட தமிழ்நாடு, வன்னியர் பெல்ட், இல்ல அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா கொங்குல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. மேபி ஒரு 3 4 சீட்டு எடுக்கலாம், அது ஒரு 2 3 சீட்டு டெல்டால இழக்கலாம். அது வந்து மோர் ஆர் லெஸ் காம்பன்சேட் ஆயிடும். அதனாலதான் நான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு. என்னோட கேள்வி வந்து கொங்குல இருந்து கிடைக்கிற கெயின் வந்து நார்த்ல லூஸ் ஆகுறத பேலன்ஸ் பண்ணுமா, காம்பன்சேட் பண்ணுமா? நார்த்ல எவ்வளவு லூஸ் ஆகுங்கிறது தான் தெரியல. சோ இதுல நார்த்ல இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பரவலான ஒரு கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 7 8 இடங்கள்ல ஜெயிக்க கூடும்னு. அது நடக்குமா நடக்காதா? ஸோ அந்த மாதிரி நடந்தால் அது வந்து சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் ஆகும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து 7 8 இடங்கள்ல வன்னியர் பெல்ட்ல ஜெயிச்சாங்கன்னா அதிமுகவும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பர்ஃபார்ம் பண்ணும். பட் அது நடக்குமா தெரியாது. அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் போன வாட்டியே டிஎம்கே தான் அட்வான்டேஜ், பெரும்பாலான இடங்கள்ல திமுக தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதை ரீட்டைன் பண்ணிட்டு அதுக்கு மேலே கெயின் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்களா அதுவும். ஸோ உங்களுக்கு மெயின் திங், நான் முதல்ல சொன்ன கன்க்ளூஷன், அன்லெஸ் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலே தவிர என்னுடைய எதிர்பார்ப்பு திமுக சென்ற முறையை விட குறைவாக சீட்ஸும் அதிமுக சென்ற முறையை விட கூடுதலான சீட். கொஸ்டின் இஸ் யாருக்கு மெஜாரிட்டி, அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. பட் மெஜாரிட்டி எடுத்துருவாங்களா? மெஜாரிட்டி அதுதான் சொல்றேன், அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. நீங்க கடந்த முறை 133 இடங்கள் அப்படின்னா இந்த முறை தனித்து எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராம கூட போகலாம். எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி வராமல் ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரது கூட வாய்ப்பு இருக்கிறது. ரைட். உங்களுடைய நிறைவு பாரு. ஒரு 2 3 கருத்தா சொல்லிக்கிறேன். இது ஸ்பெசிபிக்ஸுக்குள்ள போகாம ஸ்டேட் லெவல்ல நான் இப்படி ஃப்ரேம் பண்றேன். கலைஞர் கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகும் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகும் 2 கட்சிகள்லையும் டாப்ல இருந்த ஆளுமைகளுக்கு அப்புறம் வந்து எப்படி டிரான்சிஷன் நடந்ததுன்னு பார்க்குறப்ப இது அனைவருமே ஏற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறேன். திமுக கலைஞர் கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய கோர் வாக்காளர்களை தக்க வைப்பதில் பெரும் சிரமம் இல்லாமல் அதை இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து அட்வான்டேஜ் தான் எடுத்திருக்காங்களே ஒழிய அவருடைய இழப்பு வந்து அவருடைய வாக்கை எந்த வகையிலும் பாதிக்கலை. பட் அதையே வந்து நம்ம அதிமுகவுக்கு சொல்ல முடியாது. அதிமுக ஒவ்வொரு தேர்தல்கள் அதுக்கு பிறகு சந்திச்சதுலையும் போராடி தான் அவர்களுடைய வாக்குகளை தக்க வைப்பதோ வெற்றியோ வந்து அவர்களுக்கு சாத்தியமாயிருக்கிறது. நம்பர் 1. அது வந்து நம்ம 2024 தேர்தலும் சார் சொன்னாரு, வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது வந்து முதல் முறையாக நடந்தது 2024 தான். மினிமம் 16% ஓட்டு கூட வாங்க முடியாம வந்து போச்சுது. ஸோ அவங்க வந்து தே ஆர் மோர் வல்னரபிள் ஃபார் சம்படி எல்ஸ் டு அவங்க வந்து கேப்சர் பண்றதுக்கு. அந்த பார்ட்டி வந்து டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது
நமக்கு கடந்த தேர்தல்கள் இந்த 2 தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்க்கும்போது அதிமுகவிற்கு ஒரு அப்ஹில் டாஸ்காக, ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கு. அவங்க வல்னரபிளா இருக்கிறாங்க. அதனால ஒரு ரீசன் சொல்றோம், விஜய் வந்து அதிகமா அவர்களுடைய வாக்குகளை எடுப்பாருங்க. இன்னொரு டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி இப்போ அர்பன்ல அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அர்பன்ல அவங்களுக்கு கிடைக்கிற வாக்கு எல்லாமே போனஸ். ரூரல்ல எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும்னா அதுல ஒரு அண்டர்லைங் இம்ப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா, அர்பன்ல இருக்கிற ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸா ரூரல்ல நடக்கும் அப்படின்னு நடந்தாதான் அதை நம்ம ஏத்துக்க முடியும். பட் தமிழ்நாடு இதுவரை ஓவராலா வந்து அவ்வளவு வித்தியாசத்தோடு வாக்களிச்சது இல்லை. சீட்ஸ்ல மாறுபடலாமே ஒழிய 2 பெரும் சக்திகளா இருக்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 38-40% வாங்கிடுவாங்க. க்ளோஸா ஓடிட்டு இருக்கிறப்போ ஏடிஎம்கே வெஸ்ட்ல ஒரு 3% அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்வீப் கிடைக்கும். நார்த்ல இங்க அப்படி ஒரு ஸ்வீப்பா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்க இதாயிடும். ஸோ அப்படிதான் அர்பனுக்கும் ரூரலுக்கும் அது எவ்வளவு டிகிரியில மாற்றம் இருக்குங்கிறது தான் வேரி ஆகுமே ஒழிய அப்படியே உல்டாவான ட்ரெண்ட். இங்க வந்து 20% திமுகவோட ஓட்டை சாப்பிடுறாரு, ஆனா அப்படியே ரூரலுக்கு போனா 30% வந்து அதிமுக இல்ல சாரி இங்க 20% அதிமுக ஓட்டை சாப்பிடுறாரு. அப்படியே நம்ம காஞ்சிபுரம் தாண்டி உத்திரமேரூர் போனோம்னா அதிமுக ஓட்ட திமுக ஓட்ட 30% அப்படி நடக்காது. இங்க 30% அதிமுக ஓட்டை சாப்பிட்டாருன்னா மேபி அங்க ஒரு 10% சாப்பிடுவாரா இருக்கலாம். பட் அந்த ட்ரெண்டினுடைய இன்டென்சிட்டி தான் வேரி ஆகுமே ஒழிய ஓவராலா யாருடைய வாக்குகளை அதிகமாக தொடர்ச்சியா இருக்கும். அது அதிமுக தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஹேவிங் செட் தட், அதை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு கன்வென்ஷனல் அந்த நம்பர்களையும் பொலிட்டிக்கல் ட்ரெண்டுகளையும் பார்க்கறது. நான் வந்து டாக்டர் சுமன் சொன்ன மாதிரியே ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவுக்கும் அதை வந்து தன்னடக்கத்தோட ஏத்துக்கிறதுக்கும் சரியா தான் இருக்குது. அதுக்கு 2 எக்ஸ் ஃபேக்டர் சொல்லுவேன். எல்லாரும் ஒரு விஜய் எக்ஸ் ஃபேக்டர் சொல்றாங்க. விஜய் இஸ் அன் எக்ஸ் ஃபேக்டர். வி டோன்ட் நோ. சார் சொன்ன மாதிரி எல்லா வாக்கு சதவீதமே வந்து நம்மளுடைய ஒரு தோராயமான கணிப்பு தான். அதுக்கு எந்த மெத்தடாலஜி நம்ம கிட்ட இல்லை. இன்னொன்னு சார் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா, அது சார் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இப்ப மக்கள் வந்து எதை கன்சியூம் பண்றாங்கிறது நமக்கு தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் கிடையாது, அவர்கள் அவங்களுக்கான அல்காரிதம் சொல்ற உலகத்திலேயே வந்து சஞ்சரிக்கலாம். அவர்களுக்கு வேண்டிய செய்திகளை மட்டுமே வந்து பார்த்து ஒரு வேர்ல்டு வியூ வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை வந்து நமக்கு என்ன மனநிலையில இருக்கிறாங்கிறத கேஜ் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதனாலதான் நம்ம உலக அளவுலயே நிறைய சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ் பார்க்கிறோம். அப்படி ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ் வந்தாலும் அதை எல்லா ஹியூமிலிட்டியோட நம்ம ஏத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். சர்ப்ரைசிங்லி விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து அது ரொம்ப அது ஒரு ரிசல்ட் வந்து நான் அடிச்சு சொல்லலாம். தாவேகா ஆட்சி அமைக்க அது எல்லாருமே வந்து உடன்படலாம். விஜய் தொகுதியை ரெண்டுமே பார்க்கலாம். பெரம்பூர்ல வந்து 63 இருந்தது லாஸ்ட் எலெக்ஷன் 21ல. இப்ப வந்து 89% போலா இருக்கு அப்படின்றது இந்த ஹியூஜ் டர்ன் அவுட் எதை காட்டுது அப்படின்றது. அதே மாதிரி தான் அந்த தொகுதியும் திருச்சி கிழக்கு. சென்னையில போன வாட்டி வாக்களிச்சவர்களோட இந்த வாட்டி வாக்களிச்சவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. 2000-3000 பேர் குறைஞ்சிருக்காங்க. நீங்க பெரம்பூர்லயே எடுத்து பார்த்தாலும் 20% ஜாஸ்தியா இருக்குன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை 25% எஸ்ஐஆர்ல போயிருக்கு. அதனால அதை வந்து நம்ம ரொம்ப திருச்சி கிழக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இதே தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. 67.87% அப்படின்றது வந்து இந்த முறை கிழக்கு பிரபாகருக்கு பெட்டரா தெரியும். திருச்சி கிழக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே தான். நீங்க உங்களோட அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஏன்னா இல்ல இந்த போல் பெர்சென்ட் அதிகமானது வந்து டிவிகே கிடைச்சிருக்கு. டிவிகே கிடைக்கல, டிவிகே ரியாலிட்டிலே கிடைக்கல. நேத்து பூத் ஏஜென்ட் வயசு எடுக்கிறப்பவும் கூட அவங்க வந்து தயக்கத்தோட தான் இருந்தாங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாக்குற மாதிரியான அந்த ஆடைகள் அணிஞ்சு போறது அந்த க்ரௌடுமே வந்து கணிசமான அளவு மற்ற இடங்களை பாக்குற அளவு கூட திருச்சி கிழக்குல பார்க்க முடியல. ஸோ அங்கேயும் இன் ஃபேவர் ஆஃப் இட் இஸ் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே தான். இன்னும் அங்க அப்போசிஷன் இல்ல. அதனால இந்த 2 சீட்ல பெட்டர் சான்ஸ் அதுக்கு முழு காரணம் என்டிஏ தான். ஏன்னா அவங்க பாமகக்கு அந்த சீட்டை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட விஜய் எப்படியாவது ஒரு பூஸ்ட் பண்ணோங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு வாக்கு பிரியறத வந்து அவங்க தடுத்துட்டாங்க. அது வந்து விஜய்க்கு ஒரு சாதகமா இருக்கும். ஏன்னா திலகபாமாக்கு அந்த அளவுக்கு வாக்கு அங்க கிடைக்காது. ரைட். நிறைவா எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல இதோட கன்க்ளூஷன் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாயிருக்கு அப்படின்ற போது அது எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு அது வாய்ப்பா அமையக்கூடும்? எல்லாருமே வந்து நம்ம நடுநிலை அப்படி என்னன்னா நம்பர்ஸ் தான் நம்ம பேசுறோம். ஆனா நம்பர்ஸை பேசும்பொழுது வந்து அதுல இருக்க ஒரு உண்மையை சொன்னா கூட வந்து எங்க வந்து இந்த கட்சிக்கு சாதகம் சொல்லிடுவாங்களோ அந்த கட்சிக்கு சாதகம் சொல்லிடுவாங்களோன்ற ஒரு தயக்கத்திலே வந்து நம்பர் தான் சொல்லுது. இருந்தாலும் நம்ம வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, ரிசல்ட் வரைக்கும் நம்ம அதை காத்திருப்போம், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்றாங்க. இல்ல இப்ப நிறைய $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, இப்ப
போல் நிறைய ஆயிடுச்சு, டர்ன் அவுட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்ப இது எல்லாமே விஜய்க்கு கிடைச்சிருக்குமா அந்த வாக்குகள் எல்லாம்? விஜய் வந்து ஸ்வீப் பண்ணி மேல வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. இப்ப ரூலிங் பார்ட்டி என்ன ஆகும், ஏடிஎம்கே என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகள் இல்லை. எல்லா தரப்புலையும் இருக்கு. விஜய் ஸ்வீப் பண்ணி இந்த போல்ல 50 சீட் 60 சீட் வாங்க போவது இல்லை. எத்தனை இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு? அவர் பெரம்பூரில் வெற்றி பெறலாம். அதை தாண்டி எங்கேயாவது 1-2 எங்கேயாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்கல. பட் அதை தாண்டி வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஐ டோன்ட் நோ வாட். இப்போ காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்கள்ல அதிகமான எக்ஸசிவ் போல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் டேட்டாவை பார்க்கும்போது. அப்போ அந்த இடங்கள்ல ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? அதாவது நான் விஜய் ஃபேக்டர் இல்லாமல் இப்போ அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையோ இல்லை அது மாதிரியான ஏதாவது காரணங்கள் குறிப்பிட்டு அப்படியெல்லாம் ஓட்டர் டர்ன் அவுட்டை வச்சு அவ்வளவுத்துக்குலாம் வந்து முடிவு சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை சார், அதுல அந்த அளவுக்கு இது இல்லை. ரைட். திரு பிரபார், உங்களோட கன்க்ளூஷன்? கன்க்ளூடிங்கா ஒன்னு, இந்த ஓட்டர் நம்பர்ஸை வச்சு இதனாலதான் நடந்ததுன்னு ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியாது. அதுல விஜய் ஃபேக்டர் இருந்திருக்க கூடும். ஆனா அவர் விஜய் மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. ஆன்டி இன்கமன்சி இருக்கும். எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு 5 வருஷம் வந்து ஆன்டி இன்கமன்சி இருக்கும். அது ஒரு சதவீதம் இருந்திருக்கலாம். ஆனா ஆன்டி இன்கமன்சி மட்டும்தான், விஜய் மட்டும்தான், அதிமுக எஸ்ஐஆர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியாது. பல காரணம். வைட்டமின் முக்கியமான ஃபேக்டர். ஆமா, அது வந்து இல்லீகல்ன்றனால நம்ம அதை வந்து அதை ஃபேக்டரா சேர்த்துக்கலாம். பட் ஆனா அதை ஆதரிச்சோ இல்ல அதை ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. பட் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நம்பர்ஸ். ஆனா இந்த நம்பருமே வந்து நம்ம கொண்டாடுற அளவுக்கு சுனாமி அலையடிச்சது புரட்சி இருந்தாலும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 2, ஹூஸ் ஃபேவரட் வில் பி அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து பாதிப்பு, ஆக்சுவலா ஃபேவர்ன்றத விட பாதிப்பு நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு யாருக்கு அதிகம் பாதிப்பு, யாருக்கு குறைந்த பாதிப்புன்றதை பொறுத்து தான் இது வந்து கெயின் பண்றது. ஸோ குறைந்த பாதிப்புன்னு பாக்குறப்போ அதுல வந்து திமுகவுக்கு குறைந்த பாதிப்பா இருக்கு. ஏன்னா அவர் எடுக்க போற 2 வாக்குகள் ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே. அப்ப ஆன்டி பிஜேபி வாக்குகளை வந்து அவர் நிறைய எடுத்தாருனா தான் அவர் வந்து அது வந்து திமுக பாதிக்கும். ஆனா அவர் எடுக்கிறது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் தான் அதிகம் எடுத்திருக்காரு. ஏன்னா மோடின்ற பெயரையோ அல்லது பிரதமர் மோடின்ற பெயரையோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷான்ற பெயரையோ அல்லது பாஜகன்ற பெயரையோ அவர் பயன்படுத்தினதை விட திமுகன்ற பேரை அதிகம் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஸ்பீச் அனலிசிஸ் நம்ம எடுத்ததுல அந்த பேர் தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காரு. அவங்களும் அதிகம் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்டு அவர் நேச்சுரலா அதிகம் எடுப்பாருன்றனால, விஜய் அவர்கள் எடுப்பாருன்றனால அவர் வந்து அதிமுகவோட இந்த பெர்செப்ஷன் வந்து அவர் அதிமுகவோட வாக்குகளை அதிகம் பெறுவார் அப்படின்றது. அதாவது அங்க டேமேஜ் பண்றாரு, திமுகவும் டேமேஜ் பண்றாரு. வாக்குகள் அதிமுக போக வேண்டியது இவர் பூரா எடுக்கிறாருல ஒரு செக்ஷன் ஆஃப் இதை எடுக்கிறாரு. அதனால அது வந்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்னா, நீங்க வந்து ஒரு 90% வர்றதும் சர்ப்ரைசிங்னா, ஆளுங்கட்சி வந்து திரும்ப ஸ்வீப் வர்றதும் சர்ப்ரைசிங் தான். நான் வந்து 2வது இருக்க சர்ப்ரைஸ் இருக்குமோ அப்படின்னு என்னோட பார்வையா இருக்கு. இப்ப பொதுவா சொல்றாங்க இல்லையா, மைனாரிட்டி ஓட்ஸ், தலித் ஓட்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய்க்கு அவர் கல்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு, கல்டிவேட் அவர் பண்ணுற உண்மைதான். மைனாரிட்டி வாக்குகள் போகும், ஆனா சிதறும். ஆனா மைனாரிட்டி வாக்குகள் 11% இருக்குன்னா 11% மொத்தமா அவர் எடுத்துட்டு போறது இல்லை. 11%லேருந்து ஒரு 2%, 3% எடுக்கலாம் அவர் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பர்சன்டேஜா பார்க்கும்போது அப்படி எடுத்ததுக்கு மாதிரியான சூழல் தெரியல. 1. நம்பர் 2 வந்து தலித் வாக்குகள்னு சொல்றப்போ அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளோட கோர் ஓட்டு, அதாவது வட மாவட்டங்கள் எடுப்பாங்க அப்படின்னு. வட மாவட்டங்களில் வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் மட்டும் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து இது திமுகவோட தான் வந்து பேக்லெகா இருந்திருக்கணும். ஆனா விஜய்க்கு வந்து அவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்காது. ஏன்னா வட மாவட்டங்கள்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம்னா மக்கள் தொகை பச்சு பாக்குறப்போ வெறும் அங்க பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிடையாது. வட மாவட்டங்கள்ல மற்ற சமூக மக்களும் அதிகம் இருக்காங்க. இன்னொன்னு அதுலயுமே என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு வட மாவட்டங்கள்ல தலித்தோடுகள் மட்டும் எடுக்கல, அவர் வந்து அவருக்கு கணிசமான அளவுல வன்னியர் வாக்குகளும் இருக்கு அப்படின்றது. ஆனா அதை நம்ம யாரும் பேச மறுக்கிறோம். அதை வந்து பேச மறுக்கிறோமா இல்லைன்னா நம்மளுக்கு விசிபிளா தெரியல. விசிபிளா தெரியறதுக்கு வந்து அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. வன்னியர் வாக்குகள் எப்படி வேணாலும் போகலாம், ஒன்னு ஸ்பிளிட் வரலாம். இப்ப ஏன்னா இப்ப பாமகலே 2 குரூப்பா இருக்கான்றனால அந்த உண்மையிலே முழுமையா அன்புமணி தரப்பே முழுமையா எடுத்துக்க போறாங்களா, இல்ல தேமுதிக இந்த பக்கம் ஆடடா வந்ததுனால அவங்க அந்த வாக்கை கல்டிவேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த வாக்குகள் அப்படி இருக்கட்டும், அது வந்து கோர் வன்னியர் வாக்குகள் இருக்கணும். அது விஜய் அங்கேயும் ஒரு எரோஷன் பண்றாரு. எப்படி நம்ம மைனாரிட்டி வாக்குகள் வந்து விஜய் ஒரு எரோஷன் இருக்கோ, எப்படி தலித் வாக்குகளை வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான அளவு எடுக்கிறாரோ, அதே போல வன்னியர் சமூக வாக்குகளும் விஜய் கணிசமான அளவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து உதாரணம் வந்து கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்த மக்களுடைய பின்புலம் எவ்வளவு பேர் என்ன சமூகம் அப்படின்றத எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வாக்குகள் அவர் அதிகம் பிரிப்பார் அப்படின்னு. அந்த கூட்டத்தோட நம்ம எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களோட என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க எடுத்தோம்னா நம்மளுக்கு அவர் வன்னியர் சமூக வாக்குகள் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அங்கேயும் அவர் எடுக்கிறார். இதனால் அது வந்து இந்த பகுதியில் எல்லாத்துலயும் வந்து அதிமுகவுக்கும் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு அதிக அளவுல பாதிப்பையும் திமுகவுக்கு குறைஞ்ச அளவு பாதிப்பையும் ஏற்படுத்துது. நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், 7 மாசம் முன்னாடி நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா 180லேருந்து 200 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். விஜயும் வேலையா இருந்திருக்காது. அதனால இந்த எலெக்ஷன்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராங்கன்னா அதுக்கு விஜய் தான் வந்து அவங்க
தே ஹாவ் டு தேங்க் விஜய் என்டையர்லி இஃப் தே வின் தி எலெக்ஷன். பட் அது கேரண்டியாக அதுதான் நடக்க போகிறதா என்று இன்னும் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு சே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தாவேகாவினுடைய அன்னைக்கு கவுண்டிங் டே அன்னைக்கு டிஎம்கே எவ்வளோ வாங்குறாங்க, ஏடிஎம்கே வாங்குறாங்க விட தாவேகா முதல்ல என்ன ட்ரெண்டு, இப்போ விஜய் லீடிங்கில் இருக்காரா, அது போன்ற தாவேகா ஏதாவது இப்போ பகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்களா, இல்லை இரண்டாவது இடத்துல இருக்காங்களா, இதுதான் வந்து பார்க்கணும். பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாவில் அவங்க ஓட்டு கொலாப்ஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஏடிஎம்கே ஹேஸ் அ சான்ஸ். ரூரல் ஓட்டு ஸ்ட்ராங்காக எடுத்தார் விஜய்னா தென் டிஎம்கே இஸ் கமிங் பேக். அதுதான் வந்து நமக்கு தெரியாத புதிராக இருக்கு. இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டை வச்சு நான் வந்து அதிகமா எதுவுமே வந்து கணிக்கவோ ரீட் பண்ணவோ விரும்பல. இல்ல அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் ஆட்டு வந்து நான் இதை அதுவும் இல்ல. அது ஒண்ணு. அத சொன்னதன் பிற்பாடு ஆனா தமிழகத்தில் இது மிக ஒரு வித்தியாசமான முக்கியமான தேர்தல்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விஜயனுடைய வாக்கு சதவீதம் மேலே கீழே போலான்னு சொன்னா கூட நாம் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 15% 20% வாங்குவாருங்கிறதுல எல்லாரும் உடன்படுறோம் இப்போதைக்கு நினைக்கிறேன். அதை அவர் செய்தாலே 1977க்கு பிறகு அதிமுக என்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி இவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்குவது என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் நடக்காத ஒரு காரியம். அதை விஜய் செய்தாலே ஒரு முக்கியத்துவமான தேர்தலாக இது மாறிவிடும். இன்னொன்னு இது சொல்றது வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்கான இதை வந்து எப்பயுமே விரும்புகிற ஒரு குரூப் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள அப்பீல் பண்ற மாதிரியான ஒரு கொள்கைகளை விட ஒரு கரிஸ்மேட்டிக்கான பர்சனாலிட்டியை அதிகம் எதிர்பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அது விஜய் வந்து வர்றாரு, அவர் ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ண இடத்துக்கு வந்து அவர் வர்றாரு. வர்றப்ப வந்து சீமான் இதற்கு முன்னாடி 10 வருடங்களாக வந்து சொல்லிட்டு இருந்தா கூட அவருக்கு பின்னாடி ரேலி பண்ண விரும்பல. பட் இவர் வந்து கொள்கை அடிப்படையில் வந்து பெருசா சப்ஸ்டான்ஷியலா எதுவும் சொல்லலைன்னா கூட பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ், சரி வாங்க ஒரு வாட்டி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து 2 எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸும் இதை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலும் இதுலையும் வந்து நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தற்பெருமையை வந்து எடுத்துக்காம இந்த ரிசன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மக்களோட நம்ம எப்படி என்கேஜ் பண்றது, அவங்க அரசியல் மயப்படுத்தப்படலன்னு குற்றச்சாட்டு சொல்றோம்னா எப்படி அரசியல் மயப்படுத்தப்படுறது, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி இது பண்றதுங்கிறதுக்கான ஒரு வேக்கப் காலா எல்லா கட்சிகளும் எடுத்துக்கணும். மக்களுடைய ஒரு இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு டெஸ்ட்டாக அதை எடுத்துக்கணும். ஏன்னா வெறும் கெரிஸ்மால பெருமளவில் உழைப்பும் வந்து பண்ணாமல் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா மக்களும் சிந்திக்கணும். என்னதான் நமக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காதுன்னா கூட தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் ட்ராக் ரெக்கார்டு. உழைக்கிறாங்க, இன்னைக்கும் உழைக்கிறாங்க. மக்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிற்கிறாங்க, 2 கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. ஸோ இது எனக்கு என்னமோ ஐ ஃபீல் இட் இஸ் அன்ஃபேர். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு வச்சுக்கோங்க, 20% கொடுக்குறாங்க, 25% வந்துச்சுன்னு வைங்க, இதுல என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு 20 வருஷம் 10 வருஷம் உழைக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும். சார் சொன்ன மாதிரி பியூர்லி அது கரிஸ்மேட்டிக், வெறும் ஆமா லாஜிக் இல்ல மேஜிக்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. மக்களை சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல. மக்கள் என்னன்னா நீங்க சொல்ற மெசேஜை விட மெசஞ்சரை பாக்குறாங்க. பட் மெசஞ்சருக்கு மேல அவங்க ஒரு கிரெடிபிலிட்டி வைக்கிறாங்க. அதுதான் அந்த நம்பகத்தன்மை வந்தா செய்வார். ஏர்ன் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு அது நான் உடன்படுறேன். அதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. நான் முழுக்க உடன்படுறேன். நம்மளுமே ஃபீல்டுல போனப்ப எந்த விதமான சாலிடான கொள்கை முன்னெடுப்புகளையோ அரசியல்ல மாற்றம் வேணும், கவர்னன்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க எப்படி கவர்னன்ஸை மாற்றுவீங்கிறதையோ தாவேக்கா எதுவுமே தீர்க்கமாக இது வரைக்கும் சொல்லல. கிரவுண்ட்ல இருக்கவங்க அதை பத்தின அதுதான் சொல்றேன். அதுதான் நான் போய் பேசுறேன், நான் ஒரு 4 பேர்ட்ட பேசுறேன்னா சரி அவர் வருவாருன்றீங்க, எதுக்காக வருவாரு, என்ன சேஞ்சஸ் கொண்டு ஒரு லேடி சொல்லிச்சுல 2500 ரூபாய் சொந்த காசு கொடுக்க போறாங்க. இல்ல அதுல நான் ஒரே ஒரு இடத்துல நான் எங்க வேறுபடுறேன்னா அதுக்கு நான் வந்து மக்களை குறை சொல்ற மாட்டேன். அவங்க வந்து இப்படி உங்களுக்கு சப்ஸ்டான்டிவா வேலையும் அதிகம் செய்யாத, அதிகமான ஒரு மாற்று திட்டங்களையும் முன்வைக்காத ஒரு நபருக்கு அவர்களுடைய வாக்கை செலுத்துறதுக்கு அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு, அவரை வந்து ஒரு மெசஞ்சருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குற மெசேஜை விட அப்படின்னு பாக்குறாங்கன்னா மற்ற அரசியல்வாதிகளுடைய கிரெடிபிலிட்டி ஏன் இவ்வளவு தக்க வைக்க முடியல, ஏன் வந்து இத்தனை பேரை வந்து அவங்களால அப்பீல் பண்ண முடியலங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை அவங்க கவனிக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம், பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கு. மே 4ஆம் தேதி நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சிடும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.